ஹியூமன் பாடியில பிளட் சர்க்குலேஷன் ஆகுது, பிளட் சர்க்குலேட் ஆனாதான் அது ஒரு மெக்கானிசம். நம்ம ஹியூமன் பாடியில பிளட் சர்க்குலேட் ஆனாதான் நம்ம உயிரோட இருக்கும். சரிங்களா? கரெக்ட் தானே? அப்ப அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ஒரு மெக்கானிசம். அதுக்கு என்ன தேவை? ஒரு ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். இருந்தாதான் அங்க மூவ்மெண்ட் நடக்கும். அதான் சொல்றாங்க அப்ளைடு மெக்கானிக்ஸ். அப்ப அதை பத்தி படிக்கிறது தான் அப்ளைடு மெக்கானிக்ஸ். சரிங்களா? இது எல்லாம் ஜென்ரலா பொதுவான இது நான் சொல்றீங்க. ஸோ அப்போ ஒரு மெக்கானிசம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா என்ன தேவை? ஒரு ஃபோர்ஸ். ஸோ அப்ளைடுனா அப்ளைடு ஃபோர்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ மெக்கானிசம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள், பேனா, பென்சில் ஏதாவது ஒன்று எடுத்துங்க. ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? மூவ் ஆகும். ஸோ இதுதான் மெக்கானிக்ஸ். சரிங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் நீங்க அப்ளை பண்ண, ஒரு பென் மேல, ஒரு பென்னுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? இந்த பென் மேல லைட்டா அதான். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேல லைட்டா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு இங்க நல்லா கவனிங்க, இந்த பென்னுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். சரிங்களா? இது என்ன பண்ணும்? இந்த ஃபோர்ஸ் வந்து இது வெயிட்னு இருக்குங்களா, அந்த வெயிட் என்ன பண்ணும்? ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணிடும். அது என்ன ஃபோர்ஸ்? இனர்சியா ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ்? இனர்சியா ஃபோர்ஸ். இனர்சியா ஃபோர்ஸ்னா நீங்க கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு அப்போசிட் பண்ண பார்க்கும். இப்ப நான் இங்க இருந்து புஷ் பண்றேன் அப்படின்னா அதை தாண்டி நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும். அலோவ் பண்ணாது, மூவ் ஆகுது, அலோவ் பண்ணாது. நம்ம சடனா வேகமா ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதனால விஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த இனர்சியா ஃபோர்ஸ்னா ஜஸ்ட் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ். அப்ப என்ன ஆகும்? அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு அப்படியே தடுத்து நிறுத்தணும் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய எறும்பு இருக்கு, ஒரு சின்ன எறும்பு இருக்கு, ஒரு பெரிய ஸ்டோன் இருக்குன்னு வச்சுங்க, கல் இருக்குன்னு வச்சுங்க, இது பிடிச்சி தள்ள முடியுமா? அப்ப இந்த கல்லுக்குன்னு, ஸ்டோனுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும், ஓன் வெயிட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்ட் தானே? இந்த இதுக்கு அது இனர்சியா ஃபோர்ஸ். சரிங்களா? சோ இப்ப இந்த எறும்பு போய் இது தள்ள முடியுமா? சின்னதா இருக்கும், இது போய் தள்ள முடியுமா? தள்ள முடியாது. அப்ப இங்க என்ன மீனிங்? இனர்சியா ஃபோர்ஸ் இது வந்துட்டு அதிகமா ஆக்ட் ஆகுது இந்த கல்லுல, ஸ்டோன்ல. நீங்க கொடுக்க அப்ளைடு ஃபோர்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கு. அப்ப இந்த ஸ்டோன் வந்துட்டு எப்படிதான் இருக்கும்? ரெஸ்ட்ல தான் இருக்கும். ஈவன் நீங்க ஃபோர்ஸ் கொடுத்தாலும் இந்த சிஸ்டம் என்னது, இந்த பாடி, இந்த ஆப்ஜெக்ட் இது வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கு. அப்ப மெக்கானிசம் என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அது ரெஸ்ட்ல இருக்கு. நல்லா கவனிங்க, ரெஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? ரெஸ்ட்ல இருக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா அது எப்படி மூவ் ஆகுது? அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தா எவ்வளவு மூவ் ஆகுது? அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு, அது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் டைரக்ஷன்ல அது இன்னும் எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுது? இல்ல ஆப்போசிட் கொடுத்தா அது எப்படி குறையுது ஸ்பீடு, ஆக்ஸலரேஷன், டிஆக்ஸலரேஷன். ஸோ இதெல்லாம் படிக்கிறது தான் அந்த அப்ளைடு மெக்கானிக்ஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேல ரெஸ்டிங் கண்டிஷன்ல இருக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா அது மூவ்மெண்ட் இருக்கா இல்லையா? அப்ப மூவ்மெண்ட் ஆச்சுன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது? அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்க? இதெல்லாம் கால்குலேட் பண்றது. அதே மாதிரி ஒரு பஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்க ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா சேம் டைரக்ஷன் அப்ளை ஆகும். அப்ப இன்னும் ஸ்பீடு வேகமா மூவ் ஆகும். அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்க, அப்ப எவ்வளவு ஸ்பீடுக்கு மூவ் ஆகுது, எவ்வளவு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? சோ இது எல்லாம் அனலைஸ் பண்றதுதான், அதுக்குதான் அந்த ஃபோர்ஸ் தான் மெயின். இதுல என்ன இந்த அப்ளைடு மெக்கானிக்ஸ்னாவே மெக்கானிசம் ரன் ஆகுது. என்ன தேவை? ஒரு அதான் சொன்னேன், ஒரு ஹியூமன் பாடியில பிளட் சர்க்குலேட் ஆகுது அப்படின்னா அங்க என்ன தேவை? ஒரு ஃபோர்ஸ். சரிங்களா? இப்ப நான் பெண்ணை பிடிச்சி நான் எழுதுறேன் ஹேண்ட் ரிட்டன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் நான் எழுத முடியுது. அப்ப எல்லாம் எல்லாம் எப்படி சொல்ற, எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்குமே கண்டிப்பா என்னது, ஒரு ஃபோர்ஸ்னாலதான் இயங்குது. ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா வித்தவுட் ஃபோர்ஸ், இப்ப நம்ம நிக்கிறோம் இல்ல உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ். இப்ப நான் நிக்கிறேன், ஸ்ட்ரைட்டா நிக்கிறேன், கிரவுண்ட்ல சர்ஃபேஸ்ல நிக்கிறேன் அப்படின்னா சோ அங்க வந்துட்டு நம்ம கீழே, நம்ம வெயிட் வந்துட்டு கீழே அழுத்தம், டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இது இருக்கும். சரிங்களா? அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே பிடிச்சி இழுக்கும். சரிங்களா? இழுத்துட்டு இருந்தோம்னா வச்சுக்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா அதை கீழே பிடிச்சி இழுத்துதுன்னா கிராவிடேஷன் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா, எர்த்தை கீழே பிடிச்சி இழுக்கும். சரிங்களா? நம்ம வெயிட் பிடிச்சி இழுக்கும். ஆனா நம்மளுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம இழுத்துரும், கீழே விழுந்துரும். கரெக்டா? அப்ப என்ன ஆகும்? நம்ம ஃபோர்ஸ் வந்துட்டு மேல இருக்கிற மாதிரி ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம நின்றுட்டு இருக்கோம். அப்ப மேல இழுக்கிறது இனர்சியா ஃபோர்ஸ். சரிங்களா? சோ கீழே வந்துட்டு டவுன்வர்ட்ல இழுக்குதுல அது வந்துட்டு ஒரு நார்மல் நம்ம பாடியோடைய ஃபோர்ஸ். ரெண்டு பேலன்ஸ் ஆகி ஈக்குவல் கண்டிஷன்ல இருக்கும். சரிங்களா? சோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கண்டிப்பா எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி, ரெஸ்டா இருந்தாலும் சரி, மூவ்மெண்டா இருந்தாலும் சரி, ஃபோர்ஸ்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். அந்த ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேல அப்ளை பண்ணோம்னா அது எப்படி பிஹேவ் பண்ணுது, அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுது. சரிங்களா? இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் மேல நிறைய ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அந்த ஃபோர்ஸ் தனித்தனியா அனலைஸ் பண்ணி
இந்த ஃபோர்ஸ்னால எவ்வளவு மூவ்மெண்ட் இருந்திருக்கும், இந்த ஃபோர்ஸ்னால எவ்வளவு மூவ்மெண்ட் இருக்கும், இதெல்லாம் தனித்தனி அனலைஸ் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சு நம்ம சால்வ் பண்ணி இது பண்ணிடலாம். ஜஸ்ட் ஐடியா புரியுதாப்பா? அப்ளைடு மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ். சரிங்களா? ஃபோர்ஸ்னாலதான் அங்க மூவ்மெண்ட் எல்லாமே, டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன், ஒரு ஆப்ஜெக்ட், சரிங்களா, எல்லாமே நடக்கிறது எல்லாமே ஃபோர்ஸ். அப்ப ஃபோர்ஸ் பத்தி தான் இங்க டீட்டெயிலா படிப்போம். ஸோ ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் புரியுதா என்னன்னு சொல்றேன்னு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியுதா இல்ல ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா? சரி, நெக்ஸ்ட். ஸோ அப்ப அப்ளைடு மெக்கானிக்ஸ் அப்படின்னா, அப்ளைடு மெக்கானிக்ஸ் ஸோ நல்லா தான் இருக்கும் இந்த சப்ஜெக்ட். எல்லா சப்ஜெக்ட்டுமே பேசிக் சயின்ஸ் போதும் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ளைடு மெக்கானிக்ஸ். ஸோ அப்ளைடு மெக்கானிக்ஸ் வந்துட்டு எதை டீல் பண்ணுது அப்படின்னா, நான் ஃபுல்லா கிளாஸ் மாதிரியே எடுத்துறேன் நான். ஓகேங்களா? கிளாஸ் மாதிரி என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ கிளாஸ் மாதிரியே எடுத்துறேன். ஜஸ்ட் ஒரு 1 or 2 days முடிச்சிடும். பட் கிளாஸ் மாதிரியே எடுத்துறேன் நான் ஃபுல்லாவே. ஸோ டீல்ஸ் வித் பிஹேவியர். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா கேளுங்க. ஸோ டீல்ஸ் வித் பிஹேவியர் ஆஃப் பாடி. சரிங்களா? எல்லாம் ஆப்ஜெக்ட், பிஹேவியர் ஆஃப் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட். சரிங்களா? அதாவது அப்ளைடு மெக்கானிக்ஸ்ல வந்துட்டு சோ இன்னொரு இதை நான் எழுதுறேன். இட் டீல்ஸ் வித் பிஹேவியர் ஆஃப் பாடி இன் மோஷன். இன் மோஷன். சரிங்களா? சோ அப்ப இதுக்கு பேர் என்ன? அதாவது இந்த மெக்கானிக்ஸ், அப்ளைடு மெக்கானிக்ஸ் டீல்ஸ் வித் பிஹேவியர் ஆஃப் பாடி அட் ரெஸ்ட் கண்டிஷன். அதாவது ரெஸ்ட் கண்டிஷனா இருக்கும்போது, பாடி வந்துட்டு ரெஸ்ட் கண்டிஷனா இருக்கும்போது, சரிங்களா, பிஹேவியர் ஆஃப் பாடி அட் ரெஸ்ட் கண்டிஷனா இருக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா, சரிங்களா, அது ரெஸ்ட்லயே தான் இருக்கு. நல்லா கவனிங்க. இட் டீல்ஸ் வித் பிஹேவியர் ஆஃப் பாடி அட் ரெஸ்ட் கண்டிஷன். ரெஸ்ட் கண்டிஷன் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள், ஸ்டோன் வச்சு இப்ப சொன்னல, அது ரெஸ்ட்லயே தான் இருக்கு. சரிங்களா? ஈவன் நீங்க எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அது ரெஸ்ட்லயே தான் இருக்கு. அப்படின்னா அது பேர் என்னது? ஸ்டாட்டிக்ஸ். சரிங்களா? ஸ்டாட்டிக்ஸ். அதே ஒரு டீல்ஸ் வித் பிஹேவியர் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் மேல நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த டீல்ஸ் வித் பிஹேவியர் ஆஃப் பாடி இன் மோஷன். மோஷன் என்னது? ஒரு பாடி மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது மோஷன் ஆகுது அப்படின்னா, இன் மோஷன் ஆகுது அப்படின்னா அது பேர் என்னது? டைனமிக்ஸ். இதெல்லாம் பேசிக் தான், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அப்ப நல்லா கவனிங்க. ஒரு பாடி மேல ஃபோர்ஸ் ஈவன் கொடுத்தாலுமே அது ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அது ஸ்டாட்டிக்ஸ். சரிங்களா? அது நீங்க ஃபோர்ஸ் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி அது ரெஸ்ட்லயே தான் இருக்கு அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னா அது ஸ்டாட்டிக்ஸ். இல்ல ஒரு பாடி மேல ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது மூவ்மெண்ட் ஆகுது, இல்ல ஆல்ரெடி மூவ்மெண்ட் இருக்கிறதுல போயிட்டு நீங்க ஃபோர்ஸ் கொடுத்தா இன்னும் ஸ்பீடா மூவ் ஆகுது, அப்ப மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அது பேரு டைனமிக்ஸ். கிளியரா? சோ அடுத்தது நெக்ஸ்ட். சோ அப்ளைடு மெக்கானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த கிளாசிபிகேஷன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் இங்க எழுதிடுறேன். ஸோ மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ்ன்னு இருக்கும். சாலிட் பார்ட்டிகல் பத்தி படிக்கிறது. சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்ல என்னப்பா சொல்லலாம் சொல்லுங்க? ஸோ மெக்கானிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். மெக்கானிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட். ஃப்ளூயிடுங்கிறது சிவில்ல படிப்பாங்க. சரிங்களா? இது நம்மளுக்கு தேவையில்லை சிலபஸ் இல்ல. ஜஸ்ட் இந்த சாலிட்ஸ்ல தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். இது வந்துட்டு ஃப்ளூயிட்னு இருக்கும் தனியா, மெக்கானிக்கல் சிவில் தனியா எடுக்கும். ஸோ மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட். இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ல எகைன் மறுபடியும் பாத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி, மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி. ப்ராப்ளம்ஸ் நான் கடைசியில் எடுக்கிறேன். என்ன எக்ஸாம்பிளுக்கு என்ன வந்ததோ அந்த ப்ராப்ளம்ஸ் எடுக்கிறேன். மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி. ஸோ இங்க வந்து அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் டிஃபார்மேஷன் பாடி. டிஃபார்மேஷன் பாடிஸ். பாடிஸ்னா ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன மீனிங்? அப்ப எகைன் மறுபடியும் இந்த மெக்கானிக்ஸ் இந்த இது இருக்குல்ல, மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி, இதுல எகைன் மறுபடியும் 2 டைப்ஸ். இது என்னது? ஸ்டாட்டிக்ஸ். இதுலதான் டைனமிக்ஸ். சரிங்களா? எகைன் மறுபடியும் இந்த டைனமிக்ஸ்ல எகைன் மறுபடியும் 2 இருக்கு. என்ன இருக்கு? கைனமெட்டிக்ஸ், கைனெட்டிக்ஸ். இதை மட்டும் நல்லா பார்த்து கிளாசிபிகேஷன் வரும். ஓகேவா? மெக்கானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் இருக்கு, ஃப்ளூயிட் இருக்கு. ஃப்ளூயிட் நமக்கு தேவையில்லைங்க. சாலிடு. சாலிடுக்கு எக்ஸாம் என்ன சொல்லலாம்? ஏதாவது சொல்லுங்க ஐடியா. சாலிடுக்கு எக்ஸாம்ல என்ன சொல்லலாம்? சாலிட் மெட்டீரியல். வுட்டு சொல்லலாமா? வுட்டு, கிளாஸ், சரிங்களா, இதெல்லாம் சொல்லலாமா? ரைட். அப்ப சாலிட். அப்ப உங்களுக்கு பாருங்க அதுல பாத்தீங்கன்னா 2 டைப். ஒன்னு ரிஜிட் பாடி, இன்னொன்னு டிஃபார்மேஷன் பாடி. சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா
ரிஜிட் பாடி அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்ப ஸ்டீல் எல்லாம் ரிஜிட் பாடின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸ்டீல் இதுல நீங்க இது ஒரு ஆப்ஜெக்ட், ஸ்டீலுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுங்க. இதுல நீங்க ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, இதுல எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா கம்ப்ரஷன் ஆகுமா? உங்களுக்கு நல்லா ஃபிளெக்சிபிளா கம்ப்ரஷன் ஆகுமா? ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா கம்ப்ரஷன் ஆகுமா? அதே மாதிரி டென்ஷன் வெளியில் இழுக்க முடியுமானா இழுக்க முடியாது. சரிங்களா? ரைட். ஸோ அப்ப மெக்கானிசம் ஆஃப் ரிஜிட் பாடி அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்க? இதுல ரெண்டு இங்க பாருங்களேன். ஸ்டாட்டிக்ஸ் டைனமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிக்னா ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது என்ன ஆகாது, மூவ்மெண்ட் மோஷன் ஆகாது. சரிங்களா? அதே மாதிரி டைனமிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது மோஷன் ஆகும். ஏன்னா ஒவ்வொன்றும் நான் தனித்தனியா எடுக்கிறேன். ஸோ டைனமிக்ஸ்னா மோஷன் ஆகும். கைனமெட்டிக்ஸ் கைனடிக்ஸ் அப்படின்னா நான் இங்க சொல்றேங்க. ரிஜிட் பாடினா புரியுதுல? ரிஜிட் பாடினா சொல்லணுமா? ரிஜிட் பாடினா என்ன சொல்லலாம் நம்ம? ஒரு பார் இங்க வந்துட்டு ஒரு பீம்ல ஏதாவது ஒரு பீம் சப்போர்ட்ல இப்படி ரிஜிட் டைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ஏதாவது மூவ்மெண்ட் இருக்குமானா இருக்காது. சரிங்களா? டைனமிக்ஸ் இந்த டைனமிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது டிஃபார்மேஷன் பாடினா இப்போ ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு பீம்ல ஒரு ஸ்ப்ரிங் உங்களுக்கு தெரிஞ்சது, ஸ்ப்ரிங் வந்துட்டு இப்படி வெயிட் கட்டி இப்படி இழுத்து விடுறீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ், இப்ப வெயிட்டிங் தான் ஒரு ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் கீழே டவுன்ல பிடிச்சி இழுக்கும் அப்படி. சரிங்களா? அப்படி இப்படி ஒரு ஆசிலேஷன் பண்ணி அப்படின்னா இப்படி வரும், அப்படி ஒரிஜினல் பொசிஷன் போகும், ஒரிஜினல் இப்படி வரும், இப்படி வரும். அப்ப என்ன ஆகும்? கம்ப்ரஷன் டென்ஷன் இங்க மூவ்மெண்ட் நடக்கும். டிஃபார்மேஷன் அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு டிஃபார்மேஷன்னா ஒரிஜினல் ஷேப் வரும் மறுபடியும் போகும், ஒரிஜினல் ஷேப் வரும் மறுபடியும் போகும். ஸோ இது மாதிரி நடக்கும். சரிங்களா? ஸோ மெக்கானிசம் ஆஃப் டிஃபார்மேஷன் ஆஃப் பாடிஸ். சரிங்களா? ரைட். டைனமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ் இருக்கு, கைனடிக்ஸ் இருக்கு. இங்க எழுதிட்டுங்களா? ஸோ கைனமேட்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன சொல்லலாம்? ஸ்டடி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் ஸ்டடி ஆஃப் பாடிஸ் இன் மோஷன். ஸ்டடி ஆஃப் பாடிஸ் இன் மோஷன். மோஷன் கண்டிஷன்ல இங்க என்ன சொல்றாங்கன்னா நோ ஃபோர்ஸ் இஸ் கன்சிடர். ஃபோர்ஸ் எதுவுமே கன்சிடர் பண்ணாம, சரிங்களா, மோஷன் அதாவது இந்த பாடிஸ் வந்துட்டு மோஷன்ல இருக்கு வித்தவுட் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், நோ ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் எதுவும் கன்சிடர் பண்ணல அப்படின்னா அது வந்துட்டு கைனமேட்டிக்ஸ். ஃபோர்ஸை கன்சிடர் பண்றாங்க, மூவ்மெண்ட் நடக்கும் போது ஃபோர்ஸ் கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா அது என்னது? உங்களுக்கு ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா கைனடிக்ஸ். ஃபோர்ஸ் இஸ் கன்சிடர். இந்த வேர்ட்ஸை பார்த்தாவே போதும் நீங்க. சரிங்களா? இந்த வேர்ட்ஸை பார்த்தாவே போதும். இந்த கைனமேட்டிக் கைனடிக்ஸ் ஸோ ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுங்க. ஃபோர்ஸ் எதை கன்சிடர் பண்ணுவாங்க, எதை ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் அதை தெரிஞ்சுங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் லா ஆஃப் மெக்கானிக்ஸ். சரிங்களா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு லா ஆஃப் மெக்கானிக்ஸ் சிலபஸ்ல இருக்கிற மாதிரி நான் அப்படியே எடுத்துறேன் உங்களுக்கு. ரைட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ். லா ஆஃப் மெக்கானிக்ஸ் லா நேம் போட்டு law of mechanics. Right. So law of mechanics என்ன இருக்கு? first law என்னது? நியூட்டன் first law. So நியூட்டன் first law. சரிங்களா? So நியூட்டன் first law என்னப்பா சொல்லுது? இது ஐடியா இருக்கா? So first நான் ஸ்டேட்மெண்ட் இங்க ஜஸ்ட் சிம்பிளா எழுதிடுறேன். எழுதிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். every body continuous in state of rest or uniform motion. சரிங்களா? in a straight line unless இந்த வேர்ட்ஸ் எதுக்காக நான் சொல்றோம் அப்படின்னா அதான் ஸ்ட்ரெயிட் லைன் unless external force act. சரிங்களா? external force act on a object. சரி, என்ன மீனிங் அப்படின்னா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாக்கு இன்னொரு நேம் என்னப்பா? நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவுக்கு இன்னொரு நேம் என்ன கேட்பாங்க. ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவுக்கு இன்னொரு நேம் என்ன? அது ஏன் நான் சொல்றேன், அது ஏன் இன்னொரு நேம் வந்துன்னு சொல்றேன். ஏதாவது சொல்ல முடியுமா? டக்குன்னு ஐடியா. law of inertia. Yes, very good. So law of inertia. ஏன் the law of
சொன்னாங்க தெரியுமா? அதாவது என்னன்னா நியூட்டன் ஃபர்ஸ்ட்ல என்னன்னா இங்க படிச்சு பாருங்க. எவ்ரி பாடி கண்டினியூஸ் இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அதாவது ஒரு பாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அது ரெஸ்ட்லயே இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு யூனிஃபார்மா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபுட்பால் இருக்குன்னு வச்சுங்க இந்த இடத்துல. இந்த ஃபுட்பால் அப்படியே தான் இருக்கு அப்படின்னா அதான் சொல்லலாம். இந்த ஆப்ஜெக்ட் ஃபுட்பாலுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். இங்க வந்துட்டு என்னன்னா ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்ல இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அதான் ரெஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? அப்படி இல்லைன்னா யூனிஃபார்மா மோஷன் யூனிஃபார்ம் மோஷன் எனக்கு ஒரே வெலாசிட்டி ஒரே ஸ்பீட்ல மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? யூனிஃபார்ம் மோஷன் ஸ்ட்ரெயிட்ல ஒரு ஸ்ட்ரெயிட்டா அப்படி போயிட்டு இருக்கு. சரிங்களா? அன்லெஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட்னா என்ன மீனிங்னா அன்லெஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் அந்த ஃபுட்பால் மேல படுற வரலும் அது என்ன ஆகும் ரெஸ்ட்லயே தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா மோஷன்ல இருக்கும். சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க ஃபுட்பால் இங்க இருக்கு. நல்லா கவனிங்க ஃபுட்பால் இங்க இருக்கு. சரிங்களா? இந்த ஆப்ஜெக்ட் மேல இது ரெஸ்ட்லயே தான் இருக்கு. நல்லா கவனிங்க இது இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு எப்பயுமே ரெஸ்ட்லயே தான் இருக்கு. அன்டில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறவர்களும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்லயே தான் இருக்கும். அப்ப எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் இங்க மூவ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அந்த ஃபுட்பால் இப்ப இந்த ஃபுட்பால் இப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுங்க திடீர்னு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஒரு யாராவது வந்து தடுக்கிறாங்க. எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் இப்ப இங்க ஏதாவது ஒரு ஸ்டோன் இருக்கு இல்ல ஏதாவது இருக்குன்னா இப்படி ஃபோர்ஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அதான் அன்லெஸ்னா அது வரையிலும். சரிங்களா? அது வரலும் ரெஸ்ட்ல தான் இருக்கும். யூனிஃபார்ம் மோஷன்ல தான் இருக்கும். போயிட்டே இருக்கும். அன்லெஸ்னா அது எது வரலும் நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற வரலும். அப்ப உங்களுக்கு ரெஸ்ட்லயே தான் இருக்கும். திடீர்னு எக்ஸ்டர்னல் ஒரு ஃபோர்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? திடீர்னு ஒரு ஸ்டோனோ இல்ல யாராவது பிடிக்கிறாங்க தடுக்கிறாங்க அப்படின்னா இங்க வந்துட்டு இது என்ன ஃபோர்ஸ் யாராவது வந்து தடுக்கிறாங்களா இதுக்கு பேர் என்ன ஃபோர்ஸ் இனர்சியா ஃபோர்ஸ் ஆப்போசிட் ஃபோர்ஸ். அப்ப இங்க வந்துட்டு இருக்கிற ஃபோர்ஸ் நார்மலா இப்படி வந்துட்டு இருக்க ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ். சரிங்களா? நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இது என்ன ஃபோர்ஸ் இனர்சியா ஃபோர்ஸ். இனர்சியா ஃபோர்ஸ் என்னது தடுக்கிற ஃபோர்ஸ் ரெசிஸ்டன் அந்த ஃபோர்ஸ் தடுக்கிற ஃபோர்ஸ். சரிங்களா? சோ அப்ப இது பெரிய இனர்சியா ஃபோர்ஸ். அப்ப அதான் சொல்றாங்க எவ்ரி பாடி கண்டினியூஸ் இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லயே இருக்கலாம் தப்பு இல்ல. இல்லைன்னா யூனிஃபார்மா மோஷன் ஆயிட்டே இருக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா திடீர்னு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னு சொல்றாங்கன்னா ஸ்டாப் ஆகும். சரிங்களா? ஃபோர்ஸ் அது மோஷன் நடந்துட்டு இருக்குன்னா அது ஸ்டாப் ஆகும். ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகும். இப்ப இந்த சேஞ்சஸ் நடக்குது பாத்தீங்களா? இப்படி நடக்கிறது தான் யாரு சொல்றாங்கன்னா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. அப்ப லா ஆஃப் இனர்சியா இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பேர் என்ன சொல்றாங்க இனர்சியா ஃபோர்ஸ். இங்க எக்ஸ்டர்னல் ஒருத்தவங்க தடுக்கிறாங்களா இது பேரு இனர்சியா ஃபோர்ஸ். இனர்சியா ஃபோர்ஸ் வந்ததுனால ஒரு மோஷன்ல இருந்து ஸ்டாப் ஆகுது சேஞ்சஸ் நடக்குது. இதுதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. புரியுதா புரியலப்பா இந்த கிளியரா இருக்கு? இது புரியுதா? அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா Fi ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. சரிங்களா? இனர்சியா ஃபோர்ஸ் சுட் பி ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. மாஸ்னா ஒரு எடை அதனுடைய நிறை வெயிட். மாஸ் வந்துட்டு இப்போ ஒரு ஃபுட்பால் இருக்கு அப்படின்னா அந்த மாஸ் அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். சரிங்களா? ரைட் இது என்ன ஆகுது ஆக்சலரேஷன் ஆகுது. இல்லைன்னா ஒண்ணும் இல்ல பலூன் இருக்கு பலூனுக்கு நிறைய இருக்குல்ல மாஸ் இருக்குல்ல அதை நீங்க பறக்க விட்டீங்க அப்படின்னா பறந்துகிட்டே அப்படி போகும். சரிங்களா? திடீர்னு அங்க ஏதாவது ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் இருந்ததுன்னா இதுவும் ஈக்குவலா இருந்தா இங்க ஸ்டாப் பண்ண பார்க்கும் இல்ல கீழே தள்ள பார்க்கும் அப்படி ஆப்போசிட். அதான் இனர்சியா ஃபோர்ஸ். அப்ப இனர்சியா ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ல மாஸ் இருக்கு. இப்ப இந்த ஃபுட்பாலுங்கிறது ஒரு மாஸ் வெயிட்னு வச்சுங்க. இது என்ன ஆக போகுது ஆக்சலரேஷனா உருண்டுட்டு போகுது. இப்படி ஆக்சலரேட் ஆகுது. தட் சுட் பி ஈக்குவல் டு இனர்சியா ஃபோர்ஸ். இப்படி போயிட்டே இருக்கு. திடீர்னு ஈக்குலிபிரியம் பொசிஷன் போது இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ரெண்டு பேலன்ஸ் ஆகுது. அப்ப இது என்னன்னா ஈக்குலிபிரியம் அப்படின்னு நடக்கும். சரிங்களா? சோ இப்ப கண்டிஷன் நான் ஒண்ணு எழுதுறேன். இதுக்கு சொல்ல முடியும் இது இன்னும் இது புரியுதா இன்னும் வேற மாதிரி சொல்லணும் ஏதாவது இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியுதா? ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம் டாபிக் தான். சரிங்களா? கொஸ்டின்ஸ் இதுல இருந்து தான் கேட்பாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு ஃபுட்பாலை இமேஜின் பண்ணீங்க. சரிங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரெஸ்ட்ல தான் இருக்கு. இல்லைன்னா அந்த ஃபுட்பால் மோஷன்ல இருக்கு. சரிங்களா? திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் நீங்க குடுக்குறீங்க பாத்தீங்களா தடுக்குறீங்க பாத்தீங்களா ஒரு ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மேல போட்டோம்னா கொடுத்தோம்னா ஒரு ஃபோர்ஸ் அது மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு மோஷன்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது ஸ்டாப் ஆகும். அப்ப அந்த சேஞ்சஸ் நடக்குது பாத்தீங்களா அதுதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா சொல்லியிருக்காரு. சரிங்களா? அந்த ஃபோர்ஸ் பேர் தான் நீங்க ஸ்டாப் பண்றீங்களா சேஞ்சஸ் வந்துட்டு திடீர்னு ஸ்டாப் பண்றீங்களா அதுக்கு பேர் என்னன்னா இனர்சியா ஃபோர்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ Fi ஈக்குவல் டு MA இந்த ஈக்குவேஷன்ஸ் கேட்கலாம். அந்த மாஸ் வந்துட்டு ஆக்சலரேட் ஆகிட்டே போகுது. தட் சுட் பி ஈக்குவல் டு இனர்சியா ஃபோர்ஸ். சரிங்களா? ரைட். இப்போ இந்த கண்டிஷன் சொல்லுங்க எனக்கு. ஸோ இனர்சியா ஃபோர்ஸ் லெஸ் தென் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்.
இது என்னது பாடி வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரெஸ்ட்ல இருக்குமா மோஷன்ல இருக்கும். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம் சரிங்களா. ஸோ இனர்சியா ஃபோர்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கு சரிங்களா, இது மூவ்மெண்ட் ஆகிட்டே வருது, எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு எனர்ஜி இப்படி வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கு, இதனுடைய ஃபோர்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. லைட்டா கொடுத்துட்டு வரேன், திடீர்னு ஒரு இந்த இடத்துல ஒரு பிளாக் ஏதாவது வருது, இதனுடைய ஃபோர்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு. இனர்சியா ஃபோர்ஸ்னா தடுக்கிறது, அப்ப இது அதிகமா இருக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த மூவ்மெண்ட் என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணும், நிறுத்தும் சரிங்களா. ஸோ அப்ப இது ரெஸ்ட்ல இருக்கு. அதுவே இனர்சியா ஃபோர்ஸும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா இதுவும் என்னதான் உங்களுக்கு ரெஸ்ட் தான், ரெண்டுமே ஈக்குவலா பேலன்ஸ் ஆயிடும் சரிங்களா. அதே மாதிரி இனர்சியா ஃபோர்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இது என்ன ஆகும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீங்க கொடுக்குறீங்க சரிங்களா ஒரு ஆப்ஜெக்ட் மேல சரிங்களா. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பென் கரெக்ட், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீங்க கொடுக்குறீங்க சரிங்களா. அப்படி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, இனர்சியா ஃபோர்ஸ் வந்துட்டு கரெக்ட் மாத்தி சொல்றேன். ஆமா ஆமா கரெக்ட் தான், கரெக்ட் மாத்தி எழுதிட்டேன். இங்க பாருங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நல்லா கவனிங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதிகமா கொடுக்குறேன் நான், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் அதிகமா இருக்கு, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு சரிங்களா. இனர்சியா ஃபோர்ஸ் தடுக்கிற ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு. அப்ப என்ன ஆகும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதிகமா கொடுக்குதுன்னா ஆப்ஜெக்ட் வந்து வேகமா மூவ் ஆகிட்டே போகும். அப்ப இதுதான் மோஷன், டைனமிக் கரெக்டா. இங்க என்ன சொல்றாங்க, இனர்சியா இப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீங்க கொடுக்குறீங்களா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கம்மியா கொடுக்குறீங்க சரிங்களா. அப்ப மோஷன் லைட்டா அப்படி மூவ் ஆயிட்டு திடீர்னு ஒரு இடத்துல இனர்சியா ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல கொடுக்குறாங்க, ஆப்போசிட் ஃபோர்ஸ்னா இனர்சியா ஃபோர்ஸ், இது வந்துட்டு அதிகமா இருக்கு. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு சடனா அதை ஸ்டாப் பண்ணுவோம். இனர்சியா ஃபோர்ஸ் வந்து ஒண்ணும் இல்ல, அதை ஸ்டாப் பண்ணிட்டு கொடுத்துட்டே இருக்கக்கூடாது, ஜஸ்ட் இதுல போய் மோதிச்சுன்னா சரிங்களா. இப்ப இந்த பாக்ஸ் இப்படி போயிட்டே இருக்க, ஒரு இடத்துல போய் மோதிச்சுன்னா அப்போ ஒரு ஃபோர்ஸ் இந்த பாக்ஸ்ல இருந்து இந்த லைன்ல இருந்து ஜென்ரேட் ஆகும், இந்த வால்ஸ்ல இருந்து. அப்ப என்ன ஆகும், அந்த ஃபோர்ஸ் தான் இனர்சியா ஃபோர்ஸ். அப்ப என்ன ஆகும், இது போயிட்டு இருந்ததை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். உடனே ஸ்டாப் பண்ணிச்சுன்னா இந்த இனர்சியா ஃபோர்ஸும் வேனிஷ் ஆயிடும் சரிங்களா. ரைட், அப்ப என்ன ஆகும், ரெஸ்ட் ஆயிடும் சரிங்களா. இதுவும் ரெஸ்ட் தான். கிளியரா போயிது. அப்ப ஃபர்ஸ்ட் லா புரியுதா எல்லாத்துக்கும், ஃபர்ஸ்ட் லா புரியுதா எல்லாத்துக்கும் கிளியரா. சோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பான். ஸோ Fi ஈக்குவல் டு M இன்டு A. ஏன் இன்னொரு நேம் என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, இனர்சியா, லா ஆஃப் இனர்சியா சரிங்களா. லா ஆஃப் இனர்சியா அப்படின்னா என்ன லானா, ஃபர்ஸ்ட் லா. Fi ஈக்குவல் டு M இன்டு A அப்படின்னா அதுவும் ஃபர்ஸ்ட் லா சரிங்களா. இந்த மூணு கண்டிஷன்ஸ் பாத்துங்க சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டா போகும். நெக்ஸ்ட் செகண்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா. ஸோ நியூட்டன் செகண்ட் லா யாரு சொல்லியிருப்பா, என்ன பிரின்சிபல் சொல்லுவாங்க, இது ஐடியா இருக்கா. டி ஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல், இது கேட்பாங்க. இது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க செகண்ட் லால சரிங்களா. செகண்ட் லால இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இதுக்கு என்னப்பா ஏதாவது சொல்ல முடியுமா. நியூட்டன் செகண்ட் லானுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா, அந்த எறும்பு கதை சொல்லல, அதான் ஒரு ஸ்டோன் இருக்கு, பெரிய ஸ்டோன் இருக்கு, இங்க போயிட்டு ஒரு சின்ன எறும்பு இருக்குல்ல, இத போயிட்டு ஒரு ஃபோர்ஸ் தள்ள முடியுமா அத சொல்லுங்க. இப்ப இந்த ஸ்டோன் வந்துட்டு இப்ப பெரிய ஸ்டோனா இருக்கு, ஒரு சின்ன எறும்பு போயிட்டு இதை போய் தள்ள முடியுமா, தள்ள முடியாது. அப்ப ஆப்ஜெக்டோடைய வெயிட் மாஸ் வந்துட்டு அதிகம், எறும்புடைய ஃபோர்ஸ் வந்துட்டு கம்மி சரிங்களா. அப்ப இதுவே ஒரு பெரிய ஆளு சரிங்களா போயிட்டு இந்த ஸ்டோனை தள்ள முடியும், இப்ப இது போயிட்டு புஷ் பண்றாங்க நல்லா பெரிய ஆளு சரிங்களா. அப்ப அவங்க லைட்டா தள்ளாவே அந்த மூவ்மெண்ட், ஒரு இமேஜினேஷன் சொல்றேன், அப்ப ஒரு ஆள் போய் தள்ளனா இது மூவ்மெண்ட் ஆகும். அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மாஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இது வந்துட்டு ஆக்சலரேஷன் ஆகும் சரிங்களா. இது வந்துட்டு ஆக்சலரேஷன் ஆகும். கிளியராப்பா என்ன சொல்றேன்னா. இங்க ஸோ டி ஆலம் பிரின்சிபல் என்ன சொல்றோம்னா, நல்லா கவனிங்க மறுபடியும் சொல்றேன். ஸோ ஒரு ஸ்டோன், பெரிய ஸ்டோன் இருக்கு, ஒரு சின்ன எறும்பு தள்ளுச்சுன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து கம்மியா தான் கொடுக்குறீங்க நீங்க ஆப்ஜெக்ட் மேல. அப்ப இது மூவ்மெண்ட் இருக்குமானா இருக்காது. அப்ப எந்த அளவுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த வெயிட் மாஸ் இருக்குதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் அப்படின்னு யார் சொல்லிருக்காங்கன்னா டி ஆலம் பிரின்சிபல். எதுலன்னா அதுக்கு பேரு நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இது என்ன அப்படின்னா, இது ஸ்டேட்மெண்ட் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப்
rate of change of linear momentum. Rate of change of linear momentum. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அப்ப நியூட்டன் செகண்ட் லால இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்கும் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மூமெண்டம். மூமெண்டம்னா மூவ் ஆகுது சரிங்களா, எந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடக்குது அது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸை பொறுத்து சரிங்களா. ரைட், அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்துட்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சரிங்களா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளைட். எந்த சைட்ல டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்ளைட். என்ன மீனிங் போனேன் எவ்வளவுதான் முடிச்சிட்டேன். அப்ப நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க பாருங்க ஃபோர்ஸ் நீங்க கொடுக்குறீங்க, அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மூவ்மெண்ட். இப்படி லீனியரா இப்படி மூவ் ஆகுது சரிங்களா. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மூவ்மெண்ட் மூவ்மெண்ட்னா மூவ் ஆகுது சரிங்களா. ரைட், இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மூவ்மெண்டம் எப்படி நடக்கும் அப்படின்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளைட். இந்த டைரக்ஷன்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இதே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகாது. இப்ப இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா மூவ்மெண்டமும் இந்த சைடு, மூவ்மெண்ட் இந்த சைடுல தான் இருக்கும் சரிங்களா. இதான் அவங்க சொல்றாங்க, இதுதான் நியூட்டன் செகண்ட் லா. கிளியரா? அப்ப டி ஆலம் பிரின்சிபல் இதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ சரிங்களா. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எல்லாமே ஒரே கான்செப்ட் தான், பட் அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க டிஃபரெண்ட் கான்செப்ட் இதுல. ஸோ எஃப் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. அப்போ ஃபோர்ஸ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ். மாஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கொடுக்கணும் சரிங்களா. அப்ப மாஸ் கொடுத்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன் ஆகும் சரிங்களா. ஸோ எஃப் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ, இல்லைன்னா எஃப் மைனஸ் எம்ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும் சரிங்களா. எஃப் மைனஸ் எம்ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். இது கிளியராப்பா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? நியூட்டன் செகண்ட் லா வந்துட்டு புரியுதா? சோ இங்க வந்துட்டு நியூட்டன் ஃபர்ஸ்ட் லால ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், நியூட்டன் செகண்ட் லால ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், யாராவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் லால ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், செகண்ட் லால ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு கொஸ்டின் கேக்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் லால ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் லால ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னது? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லால 0. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க கொடுக்குற ஃபோர்ஸும் இனர்சியா ஃபோர்ஸ் ஆப்போசிட் ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவலா இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ணும். அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னது உங்களுக்கு 0. அதுவே செகண்ட் லால என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீங்க இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, இங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, இங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அப்ப என்ன ஆகும், மூவ்மெண்ட் நடக்குங்க, இங்க ஸ்டாப் ஆகாது, மூவ்மெண்ட் நடக்கும். அப்ப இங்க எல்லா ஃபோர்ஸையும் நீங்க இது பண்ணீங்க, அனலைஸ் பண்ணி நீங்க ஃபைனலா கன்க்ளூட் பண்ணீங்கன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் would not equal to 0. சம் வேல்யூ இருக்கும். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால அந்த மூவ்மெண்ட் நடக்கும், அதுதான் மீனிங். கண்டிப்பா இங்க லீனியர் மூவ்மெண்ட் நடக்கும், மூமெண்டம் நடக்கும். மூமெண்டம் என்னது, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். மூமெண்ட் அப்படின்னா என்னது, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு, அதான் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணிருக்கு, டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணிருக்கு, டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் 0 வந்து மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அப்ப மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பா உங்க ஃபோர்ஸ் கொடுத்துருப்பீங்க. அப்ப ஃபோர்ஸ் 0 இல்ல. அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னா எத்தனை ஃபோர்ஸ் கொடுத்தாலும் சரி, ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, சம் வேல்யூ இருக்கும், அதான் செகண்ட் லா. நெக்ஸ்ட் தேர்ட் லா முடிச்சிடலாம், சும்மா 2-3 கிளாஸ் முடிச்சிடலாம். அப்ளைடு மெக்கானிக்ஸ் எல்லாம் பேசிக் சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் கம்மி சரிங்களா. நம்மளுக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டென்ட் தேவையோ அதை நான் எடுத்துறேன். நெக்ஸ்ட் so Newton's third law. So Newton's third law. So Newton's third law என்னப்பா, Newton's third law. Every action, இது எல்லாமே சொல்லுவீங்க. Every action there is equal and opposite reaction சரிங்களா. Every action there is an always equal and there is always equal அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா ரியாக்ஷன் நடந்துடும், கரெக்டா? அதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ரைட். ஸோ அப்போ என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பால் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க சரிங்களா. ஒரு பாலை வந்துட்டு இப்படி தூக்கி ஒரு செவுத்து மேல போடுறாங்க, ஒரு வால் சரிங்களா. ஒரு பாலை தூக்கி இப்படி ரப்பர் பால் இப்படி போடுறாங்க. இப்போ எந்த அளவுக்கு நீங்க ஃபோர்ஸ் கொடுத்து தூக்கி போட்டீங்களோ சரிங்க,
ஒரு பால் எந்த அளவுக்கு நீங்க ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி தூக்கி போட்டீங்களோ அந்த அளவுக்கு இதுல பட்டு இது ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும். இந்த வால் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும். கரெக்ட் தானே? இந்த பர்சன் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி பாலை எறிகிறாரு. அப்ப இந்த வால் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி இதை பிடிச்சி இப்படி தரணும் அந்த பாலை. சரிங்களா? அப்ப எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த டைரக்ஷன் வந்ததோ அந்த அளவுக்கு இது பிடிச்சி தரும். அப்ப ஆக்ஷன் நீங்க கொடுக்குறாங்க, இது ரியாக்ஷன் பண்ணும். சரிங்களா? இதுதான் நியூட்டன் தேர்ட் லா. சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அப்புறம் ராக்கெட் லெவலும் சொல்லலாம். ராக்கெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் ராக்கெட்ஸ் வந்துட்டு மேல போகணும், இப்படி போகும். சரிங்களா? ஆனா ஃபயர் இங்க எந்த அளவுக்கு கீழே ப்ரெஷர் டவுன்வர்ட்ல அந்த ஃபயர் ஆகி தள்ளுதோ புஷ் பண்ணுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மேல போகும். சரிங்களா? ஸ்டார்டிங்ல. சரிங்களா? கரெக்ட் தானே? ரைட் ரைட். அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, ஸோ இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே. ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லணும்னா லாமிஸ் தியரம். இந்த 3 லா பாத்துங்க. இந்த இதெல்லாம் நான் சொல்றேன். அந்த என்னது லா ஆஃப் டிரான்ஸ்மிட்டிவிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ், லா ஆஃப் பேரலோகிராம் ஆஃப் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் ஃபோர்ஸஸ்ல வரும்போது நான் சொல்றேன். சரிங்களா? ரைட். இப்போ இந்த 3 லா இதை வந்து நல்லா பாத்துங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லாமிஸ் தியரம். சரிங்களா? செகண்ட் டாபிக் வந்துட்டு லாமிஸ் தியரம். மறுபடியும் சொல்றேன், இதை பொறுத்தவரை பேசிக்கு அந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சதுன்னா அதுக்கு ரிலவெண்டான கொஸ்டின்ஸ் எப்படி வந்தாலும் நம்ம எழுதிடலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம அதர் டிபார்ட்மெண்ட் ரொம்ப டெப்த் ஆஃப் அப்படி ஃபார்முலா இப்படின்னு கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க கொஞ்சம், அதாவது ஒரு 4-5 கொஸ்டின் பேசிக் சயின்ஸ்ல கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம எப்படி சொல்லலாம், நம்ம அதை கொஞ்சம் பேசிக்ஸ் அப்படியே இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப பேசிக்கா தான் கேட்பாங்க, ரொம்ப அந்த அளவுக்கு நம்ம கேட்க மாட்டாங்க. சரிங்களா? சரிப்பா, ரைட். என்ன கேக்குறீங்க? தேர்ட் லாவுக்கு ஃபார்முலாவா? தேர்ட் லாவுக்கு நீங்களே எழுதுங்களா, என்ன வரும் தேர்ட் லாவுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு என்னது, இது வந்துட்டு ஏன்னு வச்சுங்க, இதை பின்னு வச்சுங்க. இங்க கொடுக்குற ஃபோர்ஸ் எஃப்ஏ. சரிங்களா? இது இந்த டைரக்ஷன்ல போகுது. இந்த வால்ல பட்டு இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இப்படி வருது. அப்ப இது என்னது, எஃப்பி அப்படின்னு வச்சுங்க. அப்ப இதுக்கு என்ன சொல்லலாம், ஈக்குவேஷன், ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் எஃப்ஏ ஈக்குவல் டு மைனஸ் எஃப்பி. இது நான் ஒரு நேம்காக சொல்றேன். உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ, இந்த ஃபோர்ஸ் would be equal to சேம் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். இது 5 நியூட்டன்னா இதுவும் 5 நியூட்டன் தான் மேக்னிடியூட், பட் ஆப்போசிட் -5. சரிங்களா? ஸோ எஃப்ஏ ஈக்குவல் டு மைனஸ் எஃப்பி. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் லாமிஸ் தியரம். ஸோ லாமிஸ் தியரம் கூட இந்த ஃபோர்ஸஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு எடுத்தா பரவாயில்ல, ஏன்னா ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி தான் லாமிஸ் தியரம் வரும். ஸோ அதனால நான் ஃபோர்ஸஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துறேன். ஓகேவா? எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு வந்துட்டு இது ஃபோர்ஸஸ், கன்கரண்ட் ஃபோர்ஸ், கோப்ளானர் ஃபோர்ஸ், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த லாமிஸ் தியரம் வரும். அதனால நான் ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபோர்ஸ் என்னப்பா இருக்கும் உங்களுக்கு? ஃபோர்ஸ் என்னது, வெக்டார் குவான்டிட்டியா ஸ்கேலர் குவான்டிட்டியா? ஃபோர்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா 5 நியூட்டன். சரிங்களா? 5 நியூட்டன் வந்துட்டு இந்த டைரக்ஷன்ல நீங்க அப்ளை பண்ணுவீங்களா, இல்ல இந்த டைரக்ஷன் அப்ளை பண்ணுவீங்க? இதனுடைய மேக்னிடியூட் நமக்கு தெரியும். 5 நியூட்டன், 10 நியூட்டன், இது ரெண்டுல எது மேக்னிடியூட் அதிகம், எதுல வந்துட்டு ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும்? இதுதான். கரெக்டா? அப்ப மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்துட்டு இதுதான் அதிகம். சரிங்களா? அப்ப இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றோமா, இல்ல இந்த டைரக்ஷன் அப்ளை பண்ணணும்?
ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த டைரக்ஷன் அப்ளை பண்ணணுமா இல்ல இந்த டைரக்ஷன் அப்ளை பண்ணணும். அப்ப டைரக்ஷன் இருக்கு. அப்போ ஃபோர்ஸ் என்ன இருக்கு, போத் மேக்னிடியூடும் இருக்கு as well as டைரக்ஷன் இருக்கு. ஸோ அப்ப இது என்னன்னு சொல்லலாம் உங்களுக்கு, வெக்டார் குவான்டிட்டி. சரிங்களா, வெக்டார் குவான்டிட்டி. சரிங்களா, வெக்டார் குவான்டிட்டி. ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், இது எல்லாத்தையும் தெரிஞ்சதுதான். சரிங்களா, அப்ப சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ், ஒரு ஃபோர்ஸ் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேல அப்ளை பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கா இல்ல மோஷன் ஆகுதா. சப்போஸ் ரெஸ்ட்ல இருக்குன்னா அது எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க, அது ரெஸ்ட்ல இருந்திருக்கு. அதே ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் ரெக்யர்மெண்ட் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்றதுதான். ஏன்னா நான் ஒரு ஆப்ஜெக்டை நான் மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன தேவை, ஒரு ஃபோர்ஸ் தேவை. அப்ப அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ற அளவுக்கு நீங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்ப அதே மாதிரி ஓவர் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் ஒண்ணு இல்ல. இதெல்லாம் எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்க, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேகமா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், இப்ப இங்க இது இருக்குன்னு வச்சுங்க, சடனா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்க இருந்து டக்குன்னு போய் விழுந்துரும். சரிங்களா, இப்ப நம்மளே வந்துட்டு எப்படி சொல்லலாம், ஒரு ஸ்பீட்ல நடப்போம், வேகமா ஸ்பீட்ல இருந்தா நம்ம விழுவுறதுக்கு சான்ஸ் இருக்கு. கரெக்டா, இப்ப இங்க ஒரு மெட்டீரியல் இருக்கு, சட்டனா ஒரு ஃபோர்ஸ் சொன்னா சட்டனா அங்க அப்படியே ஆசிலேஷன் ஆகி விழுவுறதுக்கு சான்ஸ் இருக்கு. கரெக்டா, அதே நீங்க கான்ஸ்டன்டா ஒரு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா மூவ் ஆகும். ஃபோர்ஸ் லைட்டா கொடுத்தீங்கன்னா அதை ஃபோர்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பீங்க, எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஆனா இங்க மூவ் ஆகாது, எந்த அப்ளிகேஷனுமே நடக்காது, எந்த ஒர்க்குமே நடக்காது. ஸோ அப்ப ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு எனக்கு இந்த அளவுக்கு மூவ் ஆகணும், எனக்கு எவ்வளவு மூவ் ஆகணும், இல்ல ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஃபோர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்றது தான் இந்த இதெல்லாம். கிளியராப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுல வந்துட்டு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ்னா உங்களுக்கே தெரியும். சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா அந்த சிஸ்டத்துல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சரிங்களா, அப்ப நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் ஏ சிஸ்டம், நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் ஏ ஆப்ஜெக்ட் ஆர் சிஸ்டம். சரிங்களா, ஒரு ஆப்ஜெக்ட் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் எப்படி வேணாலும் ஆக்ட் ஆகும். சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் அடுத்த டாபிக், அதான் ஃபர்ஸ்ட் இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். சிஸ்டம் ஃபோர்ஸ்ல டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு டாபிக் எடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோப்ளானார் ஃபோர்ஸ் என்னப்பா சொல்லலாம், ஏதாவது ஐடியா இருக்கா? ப்ரீவியஸ் ஸ்லைடு தான்ப்பா, முடிச்சிடலாம். சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஒரு நாள் 2 நாள் மேக்ஸிமம் முடிச்சிடலாம். ஏன் சேம் பிளேன் இதெல்லாம் என்ன? ஓகே, கோப்ளானார் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லும் பார்க்கலாம். கோப்ளானார் ஃபோர்ஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம், force act on the same plane. சரிங்களா, force act on the same plane. force act on the same plane அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, சேம் பிளேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம், சேம் பிளேன்னா ஒரே இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சரிங்களா, ஃபோர்ஸ் வந்துட்டு எப்படி வேணாலும் ஆக்ட் ஆகலாம். நல்லா கவனிங்க, இப்படி ஆக்ட் ஆகலாம், இப்படி ஆக்ட் ஆகலாம். இது ஒரு போர்டுன்னு வச்சுங்க, நல்லா கவனிங்க, ஒரு போர்டுன்னு வச்சுங்க. ஒரு போர்டுல இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம், இப்படி ஃபோர்ஸ் ஆகலாம், எப்படி வேணாலும் ஆக்ட் ஆகலாம். ஆனா ஒரே பிளேன்ல ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு கோ பிளேனார் ஃபோர்ஸ். சரிங்களா, அப்ப கோனா என்னது, ஒரு ரெண்டு, இப்போ ஒரு கோனா கோஆர்டினேஷன், ஒரே பிளேன்ல எல்லா ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். இதுக்கு இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க ஒரு கார் இருக்கு, நல்லா கவனிங்க, இது ஒரு கார் இருக்கு. சரிங்களா, சோ இங்க வந்துட்டு கார் இருக்கு, இங்க வந்துட்டு இது ஒரு பிளேன், இந்த இடத்துல ஒரு பர்சன் இங்க இருக்காங்க. இந்த கார் என்ன பண்றாங்கன்னா இப்படி தள்ளுறாங்க, நல்லா கவனிங்க, காரை பிடிச்சி தள்ளுறாங்க இப்படி. அப்ப இங்க இருந்து ஒரு, இந்த கை இங்கதானே இருக்கு, இங்க இருந்து ஆக்சுவலா பக்கத்துல ஒண்ணு போட்டுங்க. சரிங்களா, சோ அப்ப இங்க இந்த இடத்துல ஒரு பிளேன், இந்த இடத்துல ஒரு பர்சன் இருக்காங்க இங்க இப்படி. சரிங்களா, அப்ப கை இங்க இருக்கிறத இப்படி வச்சு தள்ளுறாங்க, இப்படி குடுக்குறாங்களா. அப்ப இந்த பிளேன்லயே நல்லா கவனிங்க, கை இங்கதானே இருக்கு, இந்த கை எது இருக்கு, இது ஒருமே இதான் ஒரு பிளேன். அப்ப இதுலயே என்ன ஆக்ட் ஆகுதுன்னா ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது, இந்த டைரக்ஷன்ல. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப காரை மூவ் பண்ணோம்னா இந்த காலை ரெண்டையும் இப்படி பின்னால இப்படி மூவ் பண்ணி இப்படி பின்னால இப்படி எடுத்து வைப்பீங்களா, எடுத்து வைக்க மாட்டீங்களா? இப்படி முன்னால எடுத்து வச்சாலும் பின்னால வருமா வராதா? இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பிளேன் இருக்கு அப்படின்னா இப்படி பிடிச்சி தள்ளுறீங்க அப்படின்னா, சரிங்களா, நம்ம வெறும் கையை மட்டும் இப்படி வச்சு தள்ளிட்டு காலை நவுத்தாத இருந்தீங்கன்னா, அப்படியே நின்றுகிட்டே தள்ளிட்டீங்கன்னா அது மூவ் ஆகுமா? தள்ளிட்டு போக முடியுமா? நான் சொல்றத இங்க பாருங்க, இப்படியே ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு கையை வச்சு இப்படி நான் காலை எதுவுமே மூவ் பண்ணலாம், அப்படியே நின்றுட்டே தான் இருக்கேன். சரிங்களா, காரை இப்படி வச்சு தள்ளுறேன் அப்படின்னா, கையை மட்டும் வச்சு தள்ளுறேன் அப்படின்னா இது மூவ் ஆகுமா? இது மட்டும் இப்படி மட்டும் ஃபோர்ஸ் கொடுக்குறேன்.
ஆகுமானா ஆகாது. அப்ப என்னன்னா இப்படி உந்தி இந்த சைடுல இப்படி நல்லா பிரஸ் பண்ணி இப்படி தள்ளுவீங்க கரெக்டா. இந்த சைட இப்படி முன்னால தள்ளும் போது இந்த சைடுல இப்படி காலை நல்லா பிரஸ் பண்ணி இப்படி தள்ள பார்ப்பீங்க கரெக்டா. இமேஜின் பண்ணாதான் இது ஞாபகம் வரும். ஸோ அப்ப இந்த அப்ப இது எல்லாம் ஒரே பிளேன் தான். இது ஒரே பிளேன்ல ஃபோர்ஸ் இப்படி போகுது, கால்ல இருந்து இப்படி வருது. ஸோ இப்படி மாறி மாறி இப்படி தள்ளிட்டே போறீங்க, காலை மூவ் பண்ணி இப்படி போகும்போது சரிங்களா, ஒரே பிளேன்ல அந்த இடத்துலயே எல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதுதான் கோப்ளேனார் ஃபோர்ஸ். புரியுதா? அடுத்தது செகண்ட் ஃபோர்ஸ். இமேஜின் பண்ண முடியுதா? இமேஜின் பண்ண முடியுதா இல்ல அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா இதெல்லாம் மறந்துடும். சரி, இது கேட்டானா என்ன, அது கேட்டானா என்ன அப்படின்ட்டு முடிஞ்ச வரணும் பாத்துங்க சரிங்களா. கோப்ளேனார் ஃபோர்ஸ். அதுதான் சொல்றேன். பஸ் பிரேக் வந்துச்சுன்னா தள்ளுவீங்களா, அதான் சொல்றேன். அப்படி நீங்க முன்னால ஃப்ரண்ட்ல தள்ளுவீங்க, காலை இப்படி உந்தி தான் பண்ணுவீங்க கரெக்டா. அவ காலை உந்தம் இப்படி பண்ணும்போது அங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு எப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டீங்கன்னா அது ஃபுல்லா ஒரே பிளேனா இமேஜின் பண்ணீங்க சரிங்களா. அதுல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எல்லாமே கோப்ளேனார் ஃபோர்ஸ் நேம்ல இருக்கு. அப்ப நான் கோப்ளேனார் ஃபோர்ஸ் என்னப்பா, கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் எ டிஃபரண்ட் பிளேன் சரிங்களா. நேம்ல இருக்கு நான் அது சப்போர்ட் பண்ணாது. ஸோ டிஃபரண்ட் பிளேன். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் எ டிஃபரண்ட் பிளேன். ஓகேங்களா. ஸோ அப்ப இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் இன்னும் பெட்டரா இருக்கும்னா, இப்ப பட்டம் விடுறீங்களா, மேல பாத்துருக்கீங்களா, இப்படி பட்டம் விடுவீங்க இப்படி இருக்குமா. இது ஒரு பிளேன். மேல இது ஒரு பிளேன்ல மேல இதுல அட்மாஸ்பியர்ல பறந்துட்டு இருக்கும் சரிங்களா. இங்க ஒரு பர்சன்ஸ் சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஓகே சரிங்களா. கான்செப்ட் புரியுதுதான் நான் இதை சொல்றேன். இங்க ஒரு பர்சன்ஸ் இங்க இருக்கிறாங்க சரிங்களா. ரைட். இங்க ஒரு ஃபோர்ஸ் நல்லா கவனிங்க. இது ஒரு பிளேன் சரிங்களா. பட்டம் ஒரு பிளேனு, பர்சன்ஸ் ஒரு பிளேன். இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த த்ரெட் தானே இதுல போய் கட்டியிருப்பாங்க. இது என்ன பார்க்கும் நல்லா கவனிங்க. இது என்ன பார்க்கும், இது மேல இப்படி பறக்க பார்க்கும், ஃபோர்ஸ் இழுத்துட்டு போகும் கரெக்டா. இது என்ன பார்க்கும், இப்படி ஆடுமா இப்படி, இது இப்படி தள்ள பார்க்கும் ஃபோர்ஸ். இந்த பிளேன்ல தான், பிளேன்லயே இது இப்படி இழுக்க பார்க்கும், இது இப்படி இழுக்க பார்க்கும். இவர் என்ன பண்ணுவாரு, இந்த இது இருக்குல்ல இந்த பிளேன், இவர் என்ன பண்ணுவாரு, இது இழுக்க பார்க்கும்போது ஃபோர்ஸ் இப்படியும் போக பார்க்கும், இந்த பிளேன்ல கை விட பார்ப்பாரு. அப்புறம் இவரும் பிடிச்சி இப்படி இழுப்பாரு கரெக்டா. இமேஜின் பண்ணி பாருங்க. அப்ப இதுவும் ஒரு ஃபோர்ஸ், இதுவும் ஒரு ஃபோர்ஸ். அப்ப ஃபோர்ஸ் வந்துட்டு இது ஒரு பிளேன்ல ஆக்ட் ஆகுது, இங்க இருக்கிற ஃபோர்ஸ் இவர் ஒரு ஃபோர்ஸ் இந்த பிளேன்ல ஆக்ட் ஆகுது. அப்ப டிஃபரெண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் ஏ டிஃபரெண்ட் பிளேன். இது ஒரு பிளேன்ல ஆக்ட் ஆகுது, இது ஒரு பிளேன்ல ஆக்ட் ஆகுது. இதுக்கு பேர் தான் நான் கோப்ளேனார் ஃபோர்ஸ். இது கிளியராப்பா? தேர்ட் போலாமா? கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க, ரிப்ளை பண்ணிட்டே இருங்க, டக்கு டக்குன்னு அடுத்தது போயிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட். நெக்ஸ்ட் கோலீனியர் ஃபோர்ஸ். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன்ல முடிச்சிடறோம் தியரிய சரிங்களா. இதுக்கு சொல்லும் போனோம் கோலீனியர். லீனியர்னு இருக்கு நேம்லயே. லீனியர் அப்படின்னா கோனாவே நமக்கு தெரியும் கோஆர்டினேஷன் ஒரே இதுலயே இருக்கும் சரிங்களா. லீனியர்னா ஒரே லைன். எஸ். ஸோ அப்ப இங்க என்னன்னா ஃபோர்ஸ் ஆக்ட் along the same straight line or line of action. line of action அந்த லைன்லயே ஆக்ட் ஆகும். லைன் ஆஃப் ஆக்ஷன் நான் தெரியுமா உங்களுக்கு. ஸோ லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஸோ இங்க பாருங்க, ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் இருக்கு, இதுதான் லைன் ஆஃப் ஆக்ஷன். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், இது ஒரு ஆப்ஜெக்ட்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு சென்டர்ல ஒரு லைன் இருக்கு அப்படின்னா அந்த லைன்ல எல்லா ஃபோர்ஸுமே அந்த லைன்ல ஆக்ட் ஆகும். இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம், இப்படி ஆக்ட் ஆகலாம், இப்படி ஆக்ட் ஆகலாம், இப்படி எப்படியா இருக்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷன் இது மேக்னிட்யூட் எப்படியா இருக்கலாம். பட் ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆன் த சேம் லைன் ஆர் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் சரிங்களா. ரைட். F1 இருக்கலாம், F2 இருக்கலாம், F3 இருக்கலாம், லீனியர்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல்லா ஃபோர்ஸும் லீனியர் ஒரே மாதிரி. ஸோ ஒரே இடத்துல ஒரே லைன்ல இருக்கு. ஸோ இதுதான் அது கோலீனியர். அப்ப நான் கோலீனியர் தான் அது மீனிங். நான் கோலீனியர் ஃபோர்ஸ் இது என்ன மீனிங், நேம்ல இருக்கு. நான் கோலீனியர்னா force not acting along a same straight line சரிங்களா. force not act on a straight line. straight lineல ஆக்ட் ஆகாது
சரிங்களா, ஆர் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் அதுல வந்துட்டு ஆகாது. நான் அப்படின்னாவே என்னது, நான் லீனியர்னா என்னது, அது ஆக்ட் ஆகாது. இப்ப இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்ப இது மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்க ஒரு பர்சன் இப்ப அந்த மாதிரி எப்படி சொல்லலாம், அந்த பார்க் எல்லாம் இது மாதிரி பாத்துருக்கீங்களா, இவங்க ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க, இங்க ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. இந்த பர்சனோட வெயிட்னால ஃபோர்ஸ் கீழே இழுக்கும் பிடிச்சு. சீசா. அப்ப இங்க இருக்கிற பர்சன்ஸ் வந்துட்டு வெயிட் கம்மியா இருக்கிறதுனால இந்த பர்சனோட வெயிட் அதிகமானால இது கீழே இழுக்கும், இந்த வெயிட் இது இழுக்கிறதுனால இது மேல போகும். கரெக்டா? அப்ப இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா 10ல இது ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப ஆனா ரெண்டுமே ஃபோர்ஸ் தான். அப்ப ஸ்ட்ரெயிட் லைன்ல இப்படி இப்ப ஒரு ஸ்ட்ரெயிட் அப்படி போட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆக்ட் ஆகுதா அந்த ஃபோர்ஸ்? இல்ல, இது வேற பாத்துல இருக்கு, இது வேற பாத்துல இருக்கு. சரிங்களா? சோ அப்ப நான் கொலினியர்னா இந்த இது சொல்லலாம் எக்ஸாம்பிள். சரிங்களா? அப்ப ஃபோர்ஸ் நாட் ஆக்ட் ஆன் எ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரே லைன்ல ஆக்ட் ஆச்சுன்னா பேலன்ஸா இருக்கும். இது வந்துட்டு அப்படி இல்ல. சரிங்களா? இது கீழே ஆக்ட் ஆகுது, சோ இது மேல போகுது. சோ இது மாதிரி. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது, நெக்ஸ்ட் 5th கன்கரண்ட் ஃபோர்ஸ். ஸோ கன்கரண்ட் ஃபோர்ஸ் என்னப்பா சொல்லலாம்? கன்கரண்ட் ஃபோர்ஸ் ஸோ இங்க ஒரு ஃபோர்ஸ் வருது, இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. சரிங்களா? இங்க இப்படி வெளியில போகுது, இங்க உள்ள வருது, இங்க வெளியில போகுது, இங்க உள்ள வருது. ஸோ இது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல இருந்து வெளியில போகுது, ஒரு பாயிண்ட்டுக்கு உள்ள இங்க வருதுன்னு வச்சுங்களேன். இதுதான் என்னது, ஆல் ஃபோர்ஸஸ் பாசிங், all force act at one point, all forces meet at a common point. சரிங்களா? ஸோ all forces எத்தனை ஃபோர்ஸ் இருந்தாலும் சரி அது லீவ் ஆகலாம், என்டர் ஆகலாம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. பட் அந்த ஃபோர்ஸ் வெளியில லீவ் ஆகுது இல்ல ஃபோர்ஸ் என்டர் ஆகுது அப்படின்னா ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த பாயிண்ட்ல இருந்தா வெளியில போகணும், உள்ளேயும் வரணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ ஆல் ஃபோர்ஸ் ஆக்ட் அட் ஏ காமன் பாயிண்ட், அதான் கன்கரண்ட். கன்கரண்ட் சீன் இருக்கா, ஸோ காமன் பாயிண்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது கன்கரண்ட் ஃபோர்ஸ்க்கு ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சின்னதா சிம்பிளா கேட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 1 நியூட்டன், இது வந்துட்டு 2 நியூட்டன், இது வந்துட்டு 3 நியூட்டன். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு 3. ஸோ இப்போ இது வந்துட்டு இது ரெஸ்ட்ல இருக்குமா மோஷன்ல இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இது எப்படி இருக்கும், என்டர் ஆகிற ஃபோர்ஸ் 2n நியூட்டன். ஸோ லீவ் ஆகிற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 3 3 7. சரிங்களா? அப்ப 7 இது வந்துட்டு என்னது உங்களுக்கு ஈக்குலிபிரியமா இருந்தது அப்படின்னா, ஈக்குலிபிரியமா இருந்ததுன்னா அது வந்துட்டு ரெஸ்ட். கரெக்டா? இது ஈக்குலிபிரியம் இல்ல. சரிங்களா? ஈக்குலிபிரியம் இருக்கா பாருங்க, ஒண்ணும் இல்லை, எல்லா ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கு. இப்ப பாருங்களேன், இந்த பாயிண்ட்ல இருந்து இது உள்ள வருது, இது 3 வெளியில போகுது. அப்ப 3 நியூட்டன் கொடுக்குறேன். இது ஒரு ஆப்ஜெக்ட் நோடு, நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் நோடு வச்சுங்க, ஒரு பொருள். இங்க 3 நியூட்டன் கொடுக்குறேன், இங்க ஒரு 1 நியூட்டன் எடுக்கிறேன், இங்க ஒரு 1 நியூட்டன், இங்க ஒரு. இது என்ன, இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா இல்ல ரெஸ்ட்ல இருக்குமா? இது ஈக்குலிபிரியம் பொசிஷனை அச்சீவ் ஆயிருக்குமா இல்ல ரெஸ்ட் தான். சரிங்களா? ஏன்னா இங்க 3 நியூட்டன் கொடுக்குறேன், ஸோ இங்க வெளியில 1 1 1 போகுது. ஸோ ஈக்குவல் பேலன்ஸ் அப்ப ரெஸ்ட் தான். சரிங்களா? ஸோ அப்ப கன்கரண்ட் ஃபோர்ஸ்னா என்னது, அது எல்லா ஃபோர்ஸோட டைரக்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி வேணா இருக்கலாம், மேக்னிடியூட் எப்படி வேணா இருக்கலாம். பட் ஆல் த ஃபோர்ஸஸ் மீட்டிங் அட் ஏ காமன் பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் காமன் பாயிண்ட்ல மீட் ஆச்சு அப்படின்னா அது பேரு கன்கரண்ட் ஃபோர்ஸ். அப்போ நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் என்னப்பா மீனிங்? நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ், ஸோ நாட் கன்கரண்ட் ஃபோர்ஸ், இதுக்கு என்னப்பா மீனிங்? இது என்ன சொல்லுவோம்? These forces, all forces is not acting at a line of action. லைன் ஆஃப் ஆக்ஷன் என்ன மீனிங்? லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா ஒரு லைன் இருக்கு அப்படின்னா அந்த இதுல எப்படி சொல்லுவோம், பாயிண்ட்ஸ். ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிராஃப் எப்படி அதான்பா. இப்ப உள்ள ஏரோ மார்க் ஒரு நல்லா கவனிங்க, உள்ள ஏரோ மார்க் வந்தா என்டரிங் ஃபோர்ஸ், வெளியில ஏரோ மார்க் எப்படி போகுது அப்படின்னா அது லீவிங் ஃபோர்ஸ். இங்க என்டரிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு லீவிங் ஃபோர்ஸா, அதான் கேசில் சொல்றீங்களா அது மாதிரி.
அப்போ 2n ஈக்குவல் டு 1 + 3 + 3 7. அப்போ 2 நாட் ஈக்குவல் டு 7. அப்போ எந்த சைடுல ஃபோர்ஸ் அதிகமா இருக்குதோ அந்த சைடு மூவ் ஆகும். அதான் மீனிங். அப்ப இது வந்துட்டு என்னது ரெஸ்ட் இல்ல, இது மோஷன். சரிங்களா? இந்த கண்டிஷன் ஓகேவா? ரைட். ஸோ அப்ப ஃபோர்ஸ் வந்துட்டு ஈக்குவலா இருக்கு, என்டரிங் சுட் பி ஈக்குவல் டு லீவிங் அப்படின்னா அது வந்துட்டு பேலன்ஸ், ஈக்குலிபிரியம், ரெஸ்ட். சரிங்களா? இல்லைன்னா அது மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் என்னது? நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் என்னப்பா? தீஸ் ஃபோர்ஸஸ் நாட் பாசிங் த்ரூ காமன் பாயிண்ட். சரிங்களா? இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் ஃபோர்ஸ், தீஸ் ஃபோர்ஸஸ், சரிங்களா, தீஸ் ஃபோர்ஸஸ் நாட் பாசிங் through a common point, through a common point, through a common point. So இங்க வந்துட்டு common point pass ஆகுது. These forces not passing through common point. So common point இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபோர்ஸ் இப்படி போகும். சரிங்களா? அதே மாதிரி ஃபோர்ஸ் கீழே வரும். சரிங்களா? இது ஃபோர்ஸ் மேல, இந்த ஃபோர்ஸஸ் நாட் பாசிங் த்ரூ காமன் பாயிண்ட்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி போகும், இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வரும். சரிங்களா? சோ இது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சரி, இப்ப புரியுதா? சோ நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் இதுதான். சோ தீஸ் ஃபோர்ஸஸ் நாட் பாசிங் த்ரூ காமன் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கிருந்து இப்படி போகும், அதே மாதிரி இங்கிருந்து இப்படி வருது. ஸோ நாட் காமன் பாயிண்ட், இது மெயின். சரிங்களா? நாட் பாசிங் த்ரூ காமன் பாயிண்ட். இதெல்லாம் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வெயிட் நல்லா கவனிங்க, ஒருத்தர் இப்படி இருக்காங்க, ஒரு பர்சன் இங்க ஒருத்தர் இருக்காங்க, இவங்களை பிடிச்சி இப்படி மேல தூக்கி இப்படி தலைகீழ இப்படி தூக்கி போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்களுடைய ஃபோர்ஸ் என்ன ஆகும்? மேல தூக்குவார், இங்க இப்படி போகும். சப்போஸ் இந்த பர்சன் இந்த சைடு வந்துட்டாருன்னா இவருடைய ஃபோர்ஸோட இந்த ஃபோர்ஸ் கீழே வர பார்க்கும். அப்ப இங்க ஸ்டார்ட் ஆகி தூக்குறாரு, பட் இங்க இருந்து வரும்போது இப்படி பாயிண்ட் சேமா இருக்கா? இல்ல. புரியுதா? இமேஜின் பண்ண முடியுதா? சோ ஒரு பர்சன்ஸ் எப்படி இருக்காங்க, இன்னொரு பர்சன்ஸ் இப்படி இருக்காங்க, இப்படி பிடிச்சி இப்படி மேல தூக்கி இப்படி கீழே அப்படி மாத்தி போடுறாங்கல்ல அப்படி. அப்ப இப்படி தூக்கும் போது இதனுடைய ஃபோர்ஸ் இப்படி மேல போகும். எந்த இடத்துல இருந்து தூக்குறாரோ அந்த இடத்துல இருந்து பாயிண்ட். இந்த சைடு வரும்போது இவருடைய பேலன்ஸ் இல்லாத இது கீழே டவுன்ல இறங்க போகும் ஃபோர்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ பாயிண்ட் ஆஃப் இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் காமன் பாயிண்ட்ல மீட் ஆகுது இல்ல, சரி மாறி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தது லாஸ்ட் ஃபோர்ஸ் பேரலல் அண்ட் அன்லைக் ஃபோர்ஸ். ஸோ பேரலல் ஃபோர்ஸ்ல லைக் ஃபோர்ஸ் அண்ட் அன்லைக் ஃபோர்ஸ். சரிங்களா? பேரலல் ஃபோர்ஸ்ல லைக் ஃபோர்ஸ் அண்ட் அன்லைக் ஃபோர்ஸ். லைக் ஃபோர்ஸ்னா என்ன மீனிங்? லைக் அப்படின்னா என்ன மீனிங்? லைக் பேரலல் ஃபோர்ஸ், அதான் லைக் பேரலல் ஃபோர்ஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸ்னா பேரல்லாம் இப்படி இருக்கும், ரெண்டு ஃபோர்ஸ் இப்படி பேரலா போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஃபோர்ஸ் பேரலல் டு ஈச் அதர் அண்ட் சேம் டைரக்ஷன். சரிங்களா? சேம் டைரக்ஷன். ஃபோர்ஸ் வந்துட்டு ரெண்டு, இப்ப இது ஏங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, பிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா எஃப்ஏவும் எஃபியும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. அது எந்த டைரக்ஷன்? இதுவும் இந்த டைரக்ஷன், இதுவும் இந்த டைரக்ஷன். லைக் அப்படின்னா ஒரே மாதிரி. சரிங்களா? ரெண்டும் பாத்தீங்கன்னா சேம் டைரக்ஷன், சேம் டைரக்ஷன். அதே வந்துட்டு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்னா இது என்ன சொல்லலாம்னா பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்லலாம் எக்ஸாம்பிள் பெஸ்டா சொல்லணும்னா, ரெண்டு மாட்டு வண்டி இருக்கு. ஒரு மாட்டு வண்டி இருக்குன்னா ரெண்டு, இந்த மாடும் இப்படிதான் வந்துட்டு இருக்கோம், இந்த மாடும் இப்படிதான் வந்துட்டு இருக்கும். கரெக்டா? ரெண்டும் பேலன்ஸா, இது ஃபோர்ஸ் கரெக்டா வரணும், இதனுடைய ஃபோர்ஸ் கரெக்டா வரும். அப்பதான் வந்துட்டு கரெக்டா வந்துட்டே இருக்கு. இதனுடைய ஃபோர்ஸ் அதிகமா வேகமா டக்குன்னு போகுது, இது 10 அப்படின்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகுமானா ஆகாது. சொல்ல புரியுதுங்களா? இது லைக் ஃபோர்ஸ். ஸோ அன்லைக் ஃபோர்ஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னா இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? செக்குலாம் சொல்றாங்களா, செக்கு ஓட்டுவாங்கப்பா, கேள்விப்பட்டீங்களா? இந்த எண்ணெய் இதெல்லாம் ஆட்டுவாங்களா, அது மாதிரி கேள்விப்பட்டீங்களா? இந்த ஆயில் மில் எல்லாம் பாத்தீங்கன்னா இது என்ன ஆகும்? இல்ல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மாடு இப்படி ஒரு இது வச்சுக்கிட்டு, இங்க ஒரு மாடு இங்க இப்படி இருக்குன்னு வச்சுங்க, இப்படி சுத்தி 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 வரும். பாத்துருக்கீங்களா? சுத்தம். அதுதான் அன்லைக் ஃபோர்ஸ். சரிங்களா? அப்ப மாடு நல்லா இந்த டைரக்ஷன் வரும்போது மாடு இந்த டைரக்ஷன் இப்ப சென்ட்ரல் இங்க இருக்குன்னு வச்சுங்க, கனெக்ட் பண்ணிருக்கு, இது இப்படி வர போகும். இந்த சைடு வந்து மாடு இது எப்படி வரும்? இந்த டைரக்ஷன் போகும். ரெண்டு மாடு இது இப்படி வந்ததுன்னா இது இப்படி போகும். சொல்ல புரியுதுங்களா? மேக்னிடியூடு
சரிங்களா? இது மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்துட்டு சேம் தான். சரிங்களா? ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். மேக்னிடியூடு சேமா தான் இருக்கும். பட் இங்க என்னது ஆப்போசிட் டைரக்ஷன். பாருங்க ஃபோர்ஸ் இது இந்த சைடுல சுத்த வந்ததுன்னா மாடு, இது இந்த சைடு இப்படி போகும். அப்ப இது இந்த சைடு வந்ததுன்னா இது இப்படி வரும். ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப இப்படி சுத்திட்டே இருக்கும். இந்த இது வந்துட்டு அப்படியே சுத்தி சுத்தி வரும். இந்த ஆயில் மில்லாம் அந்த மெட்டீரியலா இருந்தாங்களா? ம். சரி. புரியுதுங்களா? சோ மேக்னிட்யூட் சேம் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அவ்வளவுதான்பா. இது தெரிஞ்சா போதும். ஜஸ்ட் அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுங்க. சரிங்களா? கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுங்க. ரொம்ப டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட் நெக்ஸ்ட். மேக்னிடியூடு ஆல்மோஸ்ட் சேம் தான்பா. இது 5 நியூட்டன்னா இதுலயும் 5 நியூட்டன் தான். எல்லாத்துலயுமே மேக்னிடியூடு சேமா இருக்கும். அது சேம் மேக்னிடியூட் வந்துட்டு 5னா 5 தான்பா. பட் என்னன்னா சேம் டைரக்ஷன் அது இது ஆப்போசிட் டைரக்ஷன் அவ்வளவுதான். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா லாமிஸ் இப்ப லாமிஸ் எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்ப லாமிஸ் இப்ப லாமிஸ் ஏதாவது ஐடியா இருக்கா? லாமிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறது. சரிங்களா? லாமிஸ் என்ன சொல்லுது? இது மெயினா எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ஃபைண்ட் அவுட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். சரிங்களா? மெயினா இது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் ஏன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் பாயிண்ட்ஸ் எழுதிடுறேன். டு ஃபைண்ட் அவுட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நிறைய ஃபோர்ஸ் ஒரு பாடியில ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு அது ஈக்குவலான ரிசல்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகுது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ரைட். ரைட் நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சோ லாமிஸ் தியரம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? அதுக்கப்புறம் கூட இதெல்லாம் பார்த்துக்கலாம். சோ லாமிஸ் தியரம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? லாமிஸ் தியரம் என்னப்பா சொல்லுது ஃபர்ஸ்ட்? எஸ் வெரி குட். சோ லாமிஸ் தியரம் வந்துட்டு கண்டிப்பா கம்பல்சரி 3 ஃபோர்சஸ் இருக்கணும். கம்பல்சரி ஒன்லி 3 ஃபோர்சஸ். ஒன்லி 3 ஃபோர்ஸ். நான் இதெல்லாம் ஏன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் எழுதிக்கங்க. சரிங்களா? கம்பல்சரி ஒன்லி 3 ஃபோர்ஸ். 2 ஃபோர்ஸோ இல்ல 4 ஃபோர்ஸோ இருந்ததுன்னா இது கேன் அப்ளை லாமிஸ் தியரம். சரிங்களா? 3 ஃபோர்சஸ் இருக்கும். அதே மாதிரி அன்னோன் ஃபோர்ஸஸும் ஆங்கிளையும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஒரு இடத்துல 2 ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப தேர்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா அன்னோன் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கலாம். அதனுடைய ஆங்கிள் அதை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மஸ்ட் என்ன ஃபோர்ஸ்? கன்கரண்ட் ஃபோர்ஸ். கன்கரண்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு கோப்ளானார் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கோலீனியர் ஃபோர்ஸ். இது மூணுக்குமே ஒரு இது இருக்கும். நான் கோலீனியர் ஃபோர்ஸ். இது இருந்தா மட்டும்தான் இந்த லாமிஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் அதர் டூ. ஓகே. சரிங்களா? இதெல்லாம் ஏன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எழுதுங்க நான் சொல்றேன். சோ இங்க அடுத்து பாயிண்ட்ஸ் இங்க எழுதுறேன்.
தேர்ட் பாயிண்ட் இதான்பா, கன்கரண்ட் ஃபோர்ஸ், கோப்ளானார் ஃபோர்ஸ், நான் கோலினியர் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்றேன் ரீசன். சரிங்களா? சோ இப்போ இங்க என்ன அப்படின்னா என்ன சொல்றோம்னா all three forces, சரிங்களா, each அந்த இங்க சொல்றோம் பாருங்க, each forces is proportional to sine of angle between other two forces. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா காமன் பாயிண்ட் நல்லா கவனிங்க, காமன் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கணும். சோ பாருங்க, இங்க ஒரு ஃபோர்ஸ் இப்படி இருக்கு, இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ் இப்படி போகுது, இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ். சரிங்களா? இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது F1 வச்சுங்க, இது F2ன்னு வச்சுங்க, இது F3ன்னு வச்சுங்க. ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு ரோப் இங்க ஒரு இதுல வந்துட்டு ரோப் இங்க ஒரு இதுல கட்டியிருக்காங்க, இங்க இருந்து ஒரு ரோப் போடுது. சரிங்களா? ரெண்டையும் இங்க முடிச்சுட்டு ஒரு ஜாயின் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு ஏதாவது ஒண்ணு இது வச்சு இந்த இடத்துல ஒரு பர்சன்ஸ் வந்துட்டு வெயிட் தொங்குறாங்க பிடிச்சி. சரிங்களா? ரைட். அப்ப இங்க என்ன, இதெல்லாம் வந்துட்டு பீம் வச்சு கட்டிங் டைப் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து ஒரு ரோப் போடுது, இங்க இருந்து ஒரு ரோப் போடுது, இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டு இங்க இருந்து இப்படி ஒரு ஸ்ப்ரிங் இதை ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப நல்லா கவனிச்சு போயின்னு தெரியுது. சரிங்களா? இந்த ரோப் நல்லா கவனிங்க, இந்த ரோப் இது இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்துட்டு இப்படி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கோம். இந்த இது இருக்குல்ல, இது இப்படி பிடிச்சி இழுக்கும் பாருங்க, இது வந்துட்டு இப்படி பிடிச்சி கீழே இழுக்கும். இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து, சரியா, இது வந்து இந்த ரோப் வந்துட்டு என்ன பண்ணுவோம், இப்படி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கோம். இப்படி இந்த சைடு மேல இப்படி கூட சொல்லலாமா, இப்படி மேல ஏற மாதிரி இழுத்துட்டு இருக்கிற மாதிரி F1 வச்சுங்க, அதான் இங்க போட்டுருக்கேன் காமன் பாயிண்ட். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற இந்த ரோப் இருக்குல்ல, இது சப்போர்ட், இது மேல இருக்கிற ரெண்டும் சப்போர்ட். இது இந்த சைடு இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு. இதுவும் அதே மாதிரி பிடிச்சி இப்படி இந்த சைடு இழுத்துட்டு இருக்கு, இது F2. அதே மாதிரி இந்த காமன் பாயிண்ட்ல இருந்து இங்க இந்த வெயிட் இப்படி பிடிச்சி தொங்குறாங்களா, அப்படி இந்த வெயிட்னால இது இழுக்க பார்க்கும் கீழே. இப்ப இது இப்படி இழுக்கும், இது இப்படி இழுக்கும், இது இந்த டைரக்ஷன் டவுன்வர்ட்ல இழுக்கும். ஸோ அப்ப F1, F2, F3 இந்த 3 ஃபோர்ஸ் எங்க ஜாயிண்ட் ஆகுது, காமன் பாயிண்ட்ல. அப்படி காமன் பாயிண்ட்ல மீட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன ஃபோர்ஸ்? இப்பதான் பார்ப்போம் என்ன ஃபோர்ஸ். அதுக்கு பேரு கன்கரண்ட் ஃபோர்ஸ். சரிங்களா? கோப்ளானார் ஃபோர்ஸ் என்ன மீனிங் கொஞ்சம் சொல்லுங்க போலாம். கோப்ளானார் ஃபோர்ஸ் சேம் பிளேன் என்னது, இது ஃபுல்லா நல்லா கவனிங்க, இந்த பார்ட் ஃபுல்லா ஃபோர்ஸ் இது எல்லாமே எங்க இருந்து ஆக்ட் ஆகுது, இந்த காமன் பாயிண்ட் இதுல இருந்து. சரிங்களா? இந்த இடம் எல்லாமே இது ஒரே பிளேன்லயே ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இந்த ஒரே இது. சரிங்களா? அப்ப கோப்ளானார் ஃபோர்ஸ். நான் கொலினியர் ஃபோர்ஸ் அப்படின்னு, கொலினியர்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன், எல்லா ஃபோர்ஸுமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல ஆக்ட் ஆகும். ஆனா இங்க அப்படியே இருக்கு, இங்க ஒரு லைன் இருக்கு, இங்க ஒரு லைன் இருக்கு, இங்க ஒரு லைன் இருக்கு. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் லைன்ல ஆக்ட் ஆகும். சரிங்களா? ரைட். அப்ப நான் கொலினியர். அப்ப இந்த 3 ஃபோர்ஸும் கம்பல்சரி இருந்தாதான் லாம்பிஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். அப்ப மினிமம் எத்தனை ஃபோர்ஸ் இருக்கணும்? 3. சரிங்களா? மினிமம் இல்ல, 2வும் இருக்கக்கூடாது, 4 இருக்கக்கூடாது, எக்ஸாக்டா 3 இருக்கணும். 3 இருந்தா மட்டும்தான் இந்த லாம்பிஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். இதை வச்சு என்னன்னா, இப்ப 3 ஃபோர்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா, இப்ப எனக்கு 2 ஃபோர்ஸ் தெரியும், இன்னொரு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ரைட். அப்ப ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு என்ன சொல்றீங்க இங்க பாருங்க, ஈச் ஃபோர்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கோப்ளானார் தான் சொன்னேன்ப்பா, கோப்ளானார் ஆல்ரெடி சொன்னா இல்லையா. கோப்ளானார் என்ன மீனிங், எல்லா ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆன் த சேம் பிளேன், ஒரே பிளேன். அது எல்லாமே சேர்ந்து ஒரு பிளேனை இமேஜின் பண்ணிங்க. சரிங்களா? சேம் பிளேன், அந்த ஒரே பிளேன்ல எல்லா ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகிற மாதிரி அந்த பாயிண்ட்ல இருந்து எடுக்குது பாத்தீங்களா. அது இது ஒரு பர்சன் வச்சுக்கோங்க, நல்லா ஏதோ ஒரு இமேஜின் பண்ணீங்க உங்களுக்கு. அப்ப எல்லாமே ஒரே பிளேன்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது பேரு கோப்ளானார். அப்ப இந்த 3 ஃபோர்ஸ் இருந்ததுன்னா, இப்ப இது மாதிரி கொடுத்துட்ட கொஸ்டின்ல லாம்பிஸ் தியரம் இஸ் அப்ளைட் ஃபார் கன்கரண்ட் ஃபோர்ஸ், கோப்ளானார் ஃபோர்ஸ், நான் கொலினியர் ஃபோர்ஸ், கொலினியர் ஃபோர்ஸ், இது மாதிரி கொடுத்துட்டு எது கரெக்ட்னு கேட்பாங்க. சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஈச் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ. உங்களுக்கே தெரியும் இதனுடைய ஃபோர்ஸ் அதான்பா, புரியல. அதான் நான் இப்படி கொடுத்துருக்கேன், இது ரெண்டும் அவுட்வர்ட் வெளியில இப்படி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன், இது கீழே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த ஃபோர்ஸ், இந்த ரோப் இருக்குல்ல, இந்த ரோப் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்களேன்.
இதனுடைய ஆங்கிள், இந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு ஃபோர்ஸ் உடைய ஆங்கிள் வந்துட்டு அதிகமாகுது அப்படின்னா இதனுடைய இது கொஞ்சம் இழுக்கிற தன்மை, அந்த ஃபோர்ஸ் தன்மை வேரி. இது ஆங்கிள் கம்மி பண்றேன் இல்ல ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா இதனுடைய ஃபோர்ஸ் வேரி ஆகுமா கான்ஸ்டன்டா இருக்குமா? கரெக்டா சொல்லுங்க. இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஒரு பர்சன் இருக்கிற மாதிரி, இந்த இடத்துல ஒரு பர்சன் இருக்கிற மாதிரி, ரெண்டும் பக்கம் பக்கமா ஆங்கிள் இருக்கிறாங்க. அப்ப வெயிட் இழுக்கும். அதே இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமா பிடிச்சி வெயிட் இழுக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல தாங்கி பிடிக்கிறாங்களா, இந்த இடத்துல தாங்கி பிடிக்கிறதுல இந்த ஃபோர்ஸ் ரோப்பு, இதனுடைய ஃபோர்ஸ் வந்துட்டு கான்ஸ்டன்டா இருக்குமா இல்ல இந்த ஆங்கிள், இந்த ரெண்டு ஃபோர்ஸ் உடைய கிட்ட வராங்க ரெண்டு பேரும் இல்ல தூரமா போறாங்க, அப்ப இதனுடைய ஆங்கிள் வேரி ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப ஆங்கிள் வேரி ஆகும் போது இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு வேரி ஆகுமா இல்ல கான்ஸ்டன்டா இருக்குமா? இமேஜின் பண்ணுங்கப்பா, இல்லைன்னா புரியாது கண்டிப்பா. இந்த சைட்ல ஒரு பர்சன் இருக்க மாதிரி வச்சுங்க, இந்த சைட்ல ஒரு பர்சன் இருக்க மாதிரி வச்சுங்க. இந்த பர்சன் வெயிட்னால ஒரு ஃபோர்ஸ், இந்த பர்சன்னால ஒரு வெயிட், சரிங்களா, வெயிட்னால ஒரு ஃபோர்ஸ். ஸோ அப்ப ரெண்டு பேரும் கிட்ட வராமோ கீழே ரெண்டுமே அட்டன் டைம்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல மேல எப்படி போறான்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப இந்த ஃபோர்ஸ் வேரி ஆகும். அப்ப டிபெண்டிங் அப்பான் த ஆங்கிள், இந்த ரெண்டு ஃபோர்ஸ் உடைய ஆங்கிள் வேரி ஆச்சு அப்படின்னா F1 ஃபோர்ஸ் வேரி ஆகும். அதனாலதான் சொல்லுவாங்க each force is directly proportional to sine angle between other two forces. So அப்ப இங்க என்ன சொல்லலாம் ஈக்குவேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டவுட் இருக்கா? சோ இது வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இதை வந்துட்டு ஆல்பான்னு வச்சுங்க, இதை வந்துட்டு பீட்டான்னு வச்சுங்க, எப்படினாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது காமான்னு வச்சுங்க. அப்ப F1 இருக்கலாம், நான் டைரக்டாவே எழுதிடுறேங்க, சரிங்களா. ஸோ F1 டிவைட் பை ஈக்குவேஷனா எழுதணும், நான் டைரக்டா ஃபைனல் எழுதுறேன். F1 ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னது உங்களுக்கு ஆல்பான்னு இருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலா இங்க எப்படி வரும்னா F1 ஈக்குவல் டு சைன் ஆல்பா, என்ன கொடுத்துருக்கேன், சைன் ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ ஃபோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சைன் ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ ஃபோர்ஸஸ், சரிங்களா. ஸோ அப்ப F1 ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு ஆல்பான்னு போட்டிருக்கேன். அப்ப சைன் ஆல்பா, சைன் ஆங்கிள், சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் உடைய ஆங்கிள் ஆல்பா இருக்கு, அது சைன். அதே மாதிரி F2 ஈக்குவல் டு, இதை நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்ல நேரா என்ன இருக்கும், சைன் பீட்டா. அதே மாதிரி F3 ஈக்குவல் டு சைன் காமா, இப்படி இருக்கும். இந்த சைன் ஆல்பா அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும், F1 டிவைட் பை சைன் ஆல்பா ஈக்குவல் டு F2 டிவைட் பை சைன் பீட்டா F3 டிவைட் பை சைன் காமா. இதெல்லாம் இப்படி கீழே கொண்டு வந்தா இங்க என்ன இருக்கும், சம் கான்ஸ்டன்ட் கே. ஓகேங்களா. ஸோ அப்ப என்ன மீனிங்னா ஆல்பா பீட்டா காமா ஆங்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, F1 F2 கொடுத்துட்டு F3 என்னன்னு கேட்கலாம். இல்லைன்னா F1 F2 F3 இதெல்லாம் கொடுத்துட்டு ஆல்பா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஓகேவா, இது புரியுதாப்பா? அப்ப இதுல என்ன லிமிடேஷன் டிராபேக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சரிங்களா. கம்பல்சரி 3 ஃபோர்ஸஸ்க்கு மட்டும்தான் சூட்டபுள். என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கணும், கன்கரண்ட் ஃபோர்ஸ், கோப்ளேனார் ஃபோர்ஸ், நான் கொலினியர் ஃபோர்ஸ். அதனுடைய ஃபோர்ஸ் எது டிபெண்ட் பண்ணிருக்கும் அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ ஃபோர்ஸஸ், சரிங்களா. ஸோ கம்பல்சரி 3 ஃபோர்ஸஸ். எதுக்காக மெயினா யூஸ் பண்றாங்க இந்த தியரம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், சரிங்களா. ஆங்கிள் வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ் தான், அப்படி இல்லப்பா. ஸோ இங்க கொடுத்துருப்பாங்க இந்த இதுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 120 டிகிரி, இதுக்குள்ளது 120 90 இது மாதிரி. ஸோ அப்போ நமக்கு ஆல்பாவோட வேல்யூ, பீட்டாவோட வேல்யூ, சைன் காமாவோட வேல்யூ இது நம்ம கொடுத்தோம்னா நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் வந்துடும், சரிங்களா. நீங்க கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தான் அந்த மூமெண்ட்ஸ் கப்புள்ஸ் அதுல கொண்டு வருவாங்க, சரிங்களா. ரைட், இது கிளியராப்பா, இது புரியுதா? ஸோ அவ்வளோதான். இதுல கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அவ்வளவுதான். இதுல லாமிஸ் தியரத்துல ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் மேபி, சரிங்களா. அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம லாஸ்டா பார்த்தோம். இதுல ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், சரிங்களா. ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க. 3 ஃபோர்ஸஸ் 2 ஃபோர்ஸஸ் இருந்தா லாமிஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும், கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாது, சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக். நெக்ஸ்ட் வந்துட்டு டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஃபோர்ஸஸ் பத்தி நம்ம இன்னும் பார்த்துட்டு இருக்கோம், சரிங்களா. டிரான்ஸ்மிசிபிலிட்டி.
அந்த வெரிக்னன் எதுக்கு கேக்குறீங்க? வெரிக்னன் தியரம் அதெல்லாம் வந்துட்டு மொமெண்டம்ல படிக்கிறது. சரிங்களா? அதை நான் எடுப்பேன். சரிங்களா? டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸ், parallelogram ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கு. டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ், ஃபோர்ஸ் வந்துட்டு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மூலயமா எப்படி வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு ஷேப் இர்ரெகுலர் ஷேப் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லைன் ஆஃப் ஆக்ஷன் நீங்க ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி இருக்கு. சரிங்களா? ஸோ F1ங்கிற ஃபோர்ஸ் வந்துட்டு சரிங்களா, இந்த இது ஏன்னு வச்சுங்க இப்படி கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த இடத்துல பிங்கிற பாயிண்ட் வச்சு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு F2 ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்ப F1 லைன், இதான் லைன் ஆஃப் ஆக்ஷன். ஒரு ஆப்ஜெக்ட்ல ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் அந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இதான் லைன் ஆஃப் ஆக்ஷன். லைன் ஆஃப் ஆக்ஷன்னா அந்த லைன் வழியாவே எல்லா ஃபோர்ஸும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த ஆப்ஜெக்ட். சரிங்களா? அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க தனியா கூட நான் போடுறேன். இது வந்துட்டு ஒரு லைன், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு லைன் இப்படி போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இதுலயே எல்லா ஃபோர்ஸ் இப்படி 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 அதே மாதிரி இப்படி இப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இது ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுங்க, இது சுத்திலும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர்ல ஒரு லைன் போகுது, அந்த லைன்ல ஃபோர்ஸ் எல்லாமே ஆக்ட் ஆகுது. இது F1, F2, F3, F4, F5, F6. இந்த F1 ஃபோர்ஸ் எவ்வளவுனா 2 நியூட்டன், இது 1 நியூட்டன். சரிங்களா? இது வந்துட்டு ஒரு 4 நியூட்டன், இது 3 நியூட்டன், 1 நியூட்டன், 2 நியூட்டன். சரிங்களா? இதுவும் 2 வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ல சரிங்களா ஃபோர்ஸ் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா பை த்ரூ எதுலியா லைன் ஆஃப் ஆக்ஷன். லைன் ஆஃப் ஆக்ஷன்னா அது ஸ்ட்ரெயிட்டா போற அந்த லைன். இப்ப எப்படி சொல்லலாம் எக்ஸாம்பிள்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் அதுக்கு நேரா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்ல பட்டு நேரா இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். மறுபடியும் இந்த இடத்துல சென்டர்ல இப்போ ஒரு பால் இருக்குன்னா இந்த இடத்துல நான் கொடுக்குறேன், அதுக்கு நேரா அப்படியே மெஷர் பண்ணி இந்த இடத்துல கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷன், அதெல்லாம் நேரா இங்க அதோடைய ஃபோர்ஸ் இன்னும் இதாகும். சரிங்களா? அந்த பால் இங்க எங்க ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு நேரா ஆப்போசிட், அதுக்கு நேரா அப்படியே அந்த லைனுக்கு நேரா வச்சு இப்படி கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். நல்லா யோசிச்சு பாருங்க. சோ இங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா 5 நியூட்டன், இங்க ஒரு ஃபோர்ஸ் அதே நேரா லைன் ஆஃப் ஆக்ஷன் நேரா பாத்தீங்கன்னா -5 +5 கொடுங்க, ஏன்னா ஆப்போசிட்னா மைனஸ் எடுக்கணும். அப்ப இதுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னது? இந்த பாடி இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு மூவ்மெண்ட்ல இருக்குமா ரெஸ்ட்ல இருக்குமா? இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு எதுல இருக்கும்? ரெஸ்ட்ல தான் இருக்கும். சரிங்களா? அப்ப லைன் ஆஃப் ஆக்ஷன்ல ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா 0. அப்ப லைன் ஆஃப் ஆக்ஷன்ல சரிங்களா மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ், டைரக்ஷன் இதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் சரிங்களா ரிசல்டன்ட் ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஈஸி தான், சிம்பிள் தான். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, இதுக்கு என்ன வரும் உங்களுக்கு? இதுக்கு என்ன சொல்லணும்னா சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன், சேம் அந்த ஃபோர்ஸஸ் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன். சரிங்களா? பட் இது இந்த இதுக்கு சொல்லுங்க, இந்த இதுக்கு இது சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப இது நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 2 + 1 + 4 = 3 + 2 + 2. ஸோ அப்போ 7 = 7. அப்ப ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கு. இந்த 7 - 7 = 0. ஸோ அப்போ உங்களுக்கு என்னது இது? ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன்ல நீங்க ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்க. சரிங்களா? ரெண்டு ஈக்குவலா இருக்கும் பட் ஆப்போசிட். ஸோ அப்ப நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இன் லைன் ஆஃப் ஆக்ஷன், அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் அந்த லைன்ல என்ன இருக்கும்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் would be 0. சரிங்களா? அதாவது என்ன டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்ல கொடுக்குறீங்கன்னா அதுக்கு நேரா இருக்கக்கூடிய பாயிண்ட் வழியா உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது. அதுல அடிஷனலா அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன்லயே நீங்க அடிஷனலா நீங்க ஃபோர்ஸ் ஆட் பண்ண உங்களுக்கு அதனுடைய ஃபோர்ஸ் உடைய மேக்னிட்யூட் வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பால் தான் சொன்னாங்க,
ஒரு பால் இருக்கு, எல்லா இடமே இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நேரா இந்த இடத்துல ஒன்று கொடுக்குறீங்கன்னா இதுதான் லைன் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அப்ப ரெண்டும் எப்படி இருக்கு, இது இப்படி கொடுக்குறீங்க, இது இப்படி கொடுக்குறீங்க, ரெண்டும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். சரிங்களா? பட் அன்ஈக்குவல் மேக்னெட்டா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இப்படி வரும், இது இப்படி வரும். சரிங்களா? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் should be not equal to 0. ஸோ இப்போ இங்க என்ன பண்றாங்க உங்களுக்கு, டு ஃபைண்ட் அவுட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், டு ஃபைண்ட் அவுட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த மெத்தட்ஸ். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். சரிங்களா? ரைட். அப்போ டிரான்ஸ்மிலபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ்னா ஜஸ்ட் எழுதல என்னன்னு தெரிஞ்சுக்க. சரிங்களா? அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன்ல நல்லா கவனிங்க. லைன் ஆஃப் ஆக்ஷன்ல, லைன் ஆஃப் ஆக்ஷன் ஒரே லைனு தான், அந்த ஆப்ஜெக்ட் ஒரு லைன் தான் இருக்கும். அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன்ல எல்லா ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகும். அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் தான். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷன் ஒரு லைன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் அந்த லைன்ல எல்லா ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. பட் அது எல்லாமே ஒரே டைரக்ஷன்லயும் ஆக்ட் ஆகலாம், இல்ல இந்த சைடு அப்ளை பண்ணிட்டு அந்த சைட்லயும் அப்ளை பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் அப்ளை ஆகும். அப்போ டோட்டலா அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன்ல எவ்வளவு ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு ஃபைனலா. அப்ப உங்களுக்கு 5 நியூட்டன் இந்த சைட்ல இருந்து கொடுத்தீங்கன்னா அந்த சைடு லைன் ஆஃப் ஆக்ஷன்ல -5 கொடுத்தீங்கன்னா டோட்டலா 0ன்னு வந்துடும். அப்ப டிரான்ஸ்மிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ் இன் ஆப்ஜெக்ட்ல அந்த ஃபோர்ஸ் வந்து நீங்க கொடுத்த ஃபோர்ஸ் எவ்வளவு டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு, நெட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 0. சரிங்களா? அப்ப ஏதாவது மூவ்மெண்ட் இருக்குமா, அப்படி ரெஸ்ட்ல இருக்குமா, ரெஸ்ட்ல தான் இருக்கும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது நியூட்டன்ஸ் லா ஆஃப் Newton's gravitational law. இல்லைன்னா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் சொல்லுவாங்க. யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ இதோட முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரிமைனிங்லாம் பார்த்தோம். இதுக்கு என்னப்பா ஏதாவது ஐடியா இருக்கா? யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனா, நியூட்டன் கிராவிடேஷனல் லா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு மாஸ் இருக்கு, இங்க ஒரு மாஸ் இருக்கு, பார்ட்டிகல்ஸ். சரிங்களா? நல்லா கவனிங்க. இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட்னா கண்டிப்பா இருக்கும், ஒரு மாஸ் இருக்கும், வெயிட் இருக்கும். ஸோ அப்ப இது ஒரு மாஸ், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு மாஸ், இது ஒரு மாஸ். சரிங்களா? இப்போ எல்லா பார்ட்டிகல்ஸ்க்குமே எல்லா மாஸுக்குமே கண்டிப்பா என்ன இருக்கும், ஒரு இல்ல கரெக்ட் தான். ஸோ எல்லா மாஸுக்குமே என்ன இருக்கும் உங்களுக்கு, கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இந்த மாஸுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இந்த மாஸுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் இந்த டூ மாஸும் வந்துட்டு டூ பார்ட்டிகல்ஸும் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் டுவர்ட்ஸ் ஈச் அதர் பை கனெக்டிங் லைன் ஆஃப் ஆக்ஷன். இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா, டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னா இந்த ஃபோர்ஸ் இப்படி இருக்கு, இந்த ஃபோர்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிள், இதுக்குன்னு ரெண்டு இருக்கு அட்ராக்ஷன் இருக்கு. சரிங்களா? டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா இதனுடைய இது கண்டிப்பா ஃபோர்ஸ் இருக்கும், இதுக்கு கண்டிப்பா ஃபோர்ஸ் இருக்கும். பட் இந்த அட்ராக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கும். சரிங்களா? ஸோ இதை சொல்லுவாங்க. இன்னும் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நான் என் ஹேண்ட்ல இது என் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது மேல நான் ஒரு பென் வைக்கிறேன். அப்ப என் ஹேண்டுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? பெண்ணுக்குன்னு இந்த பென் இருக்கு, ஹேண்டுக்கும் இந்த பெண்ணுக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப இதனுடைய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஹேண்டுக்கும் பெண்ணுக்கும் நான் ரெண்டு இப்படி கையில வச்சிருக்கோம் அப்படின்னா என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். என்னுடைய ஹேண்ட் பார்த்து இந்த பென் என்ன பண்ணணும்னா டவுன்வோர்டு இப்படி இழுக்கும் பிடிச்சி. இந்த பெண்ணை இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த பெண் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பெண்ணை டவுன்வோர்ட்ல இடத்துங்கிறது பெருசு உங்களுக்கு. சரிங்களா? குயிக் பேஸ் சொல்லுவாங்கல்ல கிராவிடேஷன், அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இப்படி கீழே பிடிச்சி இழுக்கும். மாஸ் இன்ட்டு எம் இன்ட்டு ஜின்னு சொல்லுவாங்கல்ல. ரைட்? அது
அப்ப இந்த ஹேண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அது கீழே விழுவிடாம நம்ம ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம். எப்படி சரிங்களா? அது பேர் என்ன ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்கோம்? என்ன ஃபோர்ஸ்? அது பேரு இந்த ஹேண்ட்ல இப்படி பென் வச்சிருக்கேன், அந்த பென்னு கீழே விழுவாம இருக்கிறதுக்கு ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிடிச்சி இழுக்கும். சரிங்களா? எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட் பெருசா இருக்கு அப்படின்னா அது பிடிச்சி கீழே இழுக்கும். சரிங்களா? ரைட். அப்ப இது பேர் என்ன ஃபோர்ஸ்? இனர்சியா ஃபோர்ஸ். சரிங்களா? கரெக்டா இல்லையா? இப்படி கீழே வர்றதுக்கு பேரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்படி மேல தள்ளி இப்படி தாங்கி பிடிச்சிட்டீங்களா, அது பேர் என்னது? ஆப்போசிட் ஃபோர்ஸ். தட் இஸ் இனர்சியா ஃபோர்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அப்ப பாண்டிங் எப்படி இருக்கு? அட்ராக்ஷன் அதிகமா இருக்கனால கீழே விடல நான். அதுவே பென் இங்க இருக்கு, ஹேண்ட் இங்க இருக்கு. சரிங்களா? அப்ப இதனுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. இமேஜின் பண்ணிங்க எல்லாம். அப்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. இந்த பென் இங்க நான் பிளேஸ் பண்ணிட்டு ஹேண்ட் நான் இங்க எடுத்துட்டேன் அப்படின்னா டக்குன்னு விழுவு போகும். சரிங்களா? ஏன்னா இங்க இனர்சியா ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமா. அப்ப டிஸ்டன்ஸ் அதிகமா ஆச்சு. இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்துட்டு இங்க அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த அட்ராக்ஷன் எப்படி இருக்கு? இங்க பாண்டிங் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இங்க எப்படி இருக்கும்? டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் கண்டிப்பா இதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இங்க இருந்து கீழே வந்து இங்க இருந்து இது தாங்கி பிடிக்கல. இதனுடைய அட்ராக்ஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்லை இன்னும் சிம்பிளா சொல்லணும், இங்க ஒரு மேக்னெட் இருக்கு, இங்க ஒரு மேக்னெட் இருக்கு. இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். இது நார்த் போல் சவுத் போல் அட்ராக்ஷன் தான் சொல்லுவீங்க. அதாவது நார்த் போல் சவுத் போல். டிஸ்டன்ஸ் பக்கமா வந்தோம்னா இது இப்படி பிடிச்சிருக்கும், இது இப்படி பிடிச்சிருக்கும். ரெண்டுக்கும் உள்ள பாண்டிங் வந்துட்டு பெஸ்டா இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்துட்டு கம்மியாச்சு அப்படின்னா அட்ராக்ஷன் அதிகமாகும். டிஸ்டன்ஸ் ரொம்ப இங்க அதிகப்படுத்துறேன், நார்த் போல் இங்க சவுத் போல் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப நான் அதிகப்படுத்துறேன் அப்படின்னா இங்க இது என்ன ஆகும் உங்களுக்கு? டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தணும்னா இங்க அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்னா கம்மியாகும். உங்களுக்கே தெரியும், நான் தான் இழுக்காது. அதே மாதிரிதான் இங்கேயும். சரிங்களா? அப்போ வந்துட்டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த பெண்ணுக்கும் இந்த பெண்ணுங்கிறது ஒரு பார்ட்டிகல் வச்சுங்க, இந்த ஹேண்டுங்கிறது ஒரு பார்ட்டிகல் வச்சுங்க. இந்த ரெண்டுக்கும் ரெண்டு மாஸ். இந்த பெண்ணுக்குன்னு ஒரு வெயிட் மாஸ் இருக்கு, இந்த ஹேண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப இந்த ரெண்டு இருக்குல்ல, இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால இந்த அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இங்க டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு. அப்ப இங்க ஃபோர்ஸ் ஆஃப் இங்க கிராவிடேஷன் இதை பிடிச்சி தள்ள போகும். இதனுடைய ஃபோர்ஸ் இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம கையில இமேஜின் பண்ணி பாருங்களா, பால் கையில இருக்கு அப்படின்னா வெயிட் கீழே தள்ள போகும். அப்போ நம்மளுடைய ஃபோர்ஸ் எப்படி கொடுப்பீங்க? அதிகமா தான் கொடுத்தது தான். சும்மா நம்ம நார்மலா பெரிய ஸ்டோன் எடுத்து கையில வைங்க, கீழே தள்ள பார்க்குமா, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பிடிச்சி மேல தள்ள பார்ப்போம். கரெக்டுங்களா? ஸோ அப்ப என்ன மீனிங்? அந்த இடத்துல ஃபோர்ஸ் அங்க எப்படி இருக்கு? ஆக்டா இருக்கு. ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும் போது உங்களுடைய ஃபோர்ஸ் வந்துட்டு அதிகமா ஆக்ட் ஆகும். புரியுதுங்களா சொல்றது? சோ அப்ப இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா சென்டென்ஸ் தேவையில்ல. சென்டென்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? என்னன்னா டூ பார்ட்டிகல்ஸ் வில் பி அட்ராக்டட் டுவர்ட் ஈச் அதர். இது ஒரு பார்ட்டிகல், இது ஒரு பார்ட்டிகல். தீஸ் டூ பார்ட்டிகல் வில் பி அட்ராக்ட் டுவர்ட்ஸ் ஈச் அதர். சரிங்களா? அலாங் த கனெக்டிங் லைன். கனெக்டிங் லைன்னா இந்த லைன். சரிங்களா? வித் a force. Force is directly proportional to product of masses. இது m, இந்த பார்ட்டிகளுடைய மாஸ் m1, இந்த பார்ட்டிகளுடைய மாஸ் m2. so இது m1, இது m2. so m1 and m2 இத ப்ராடக்ட் பண்ணி அப்படின்னா is directly proportional to force. Divide by square of and inversely proportional to square of the distance between them. சரிங்களா? அதாவது directly proportional to product of their mass and inversely proportional to square of the distance between them. சரிங்களா? இந்த ஃபார்முலாஸ் பாத்துங்க. நெக்ஸ்ட் F ஈக்குவல் டு இந்த ப்ரொபோஷனலை ரிமூவ் பண்றதுக்கு G ன்னு சொல்லுவாங்க. m1 into m2 டிவைட் பை d ஸ்கொயர். சரிங்களா? இந்த Gங்கிறது என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ கிராவிடேஷன் பூர்பீஸ் சொல்றீங்களா, அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். என்ன வேல்யூ இருக்கும்? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு என்ன வேல்யூ இருக்கும்? Gன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 6.67 into 10 power minus 11. சரிங்களா? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2. சரிங்களா? கிலோகிராம் -2. சரிங்களா? சோ இந்த வேல்யூஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட் பா. ஸோ அவ்வளவுதான். நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா அப்படின்னா இது பாத்துங்க நல்லா. சரிங்களா? அதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். சரிங்களா? அப்ப மாஸ் வந்துட்டு வேல்யூ அதிகமா இருக்கு. சரிங்களா? அப்படின்னா ஃபோர்ஸ் எப்படி தேவைப்படும் அப்படின்னா உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். சரிங்களா? மாஸ் அதிகமா இருக்குன்னா அதோடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ட். ஒரு சின்ன பார்ட்டிகல்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்.
அப்ப பெரிய பார்ட்டிகல் இருக்குன்னா அதுக்குன்னு பெரிய அதிகமான ஃபோர்ஸ். அதான் சொல்றாங்க மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ். இவ்வளவு பெருசா இருக்குன்னா பக்கம் பக்கம் இப்படி இருந்துச்சு, இதுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கு, அப்போ உங்களுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக. அப்போ மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ். சரிங்களா? ஸோ இது வரல இருக்கட்டும்பா. ஸோ ரிமைனிங் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல மேக்ஸிமம் முடிச்சிடலாம். சரிங்களா? ரைட். ஸோ இது புரிஞ்சுதாப்பா? இப்ப எடுக்கிறது போதும். இந்த அளவுக்கு ரொம்ப டெப்தா போனா நிறைய நம்ம அது இதுன்னு போக தேவையில்ல. ஜஸ்ட் இந்த அளவுக்கு நீங்க படிச்சீங்கன்னா போதும். கான்செப்ட் ஒன்னொன்னுக்கும் அதுக்கு ரிலவெண்டான சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் லாஸ்டா. சரிங்களா? ரைட். இது புரியுதாப்பா? கிளாஸஸ் புரிஞ்சுதா? அப்ளைடு மெக்கானிக்ஸ் புரிஞ்சுதா? ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியல எல்லாத்துக்கும். ரைட். ஜஸ்ட் நீங்க ஆல்ரெடி படிச்சதுதான், உங்களுக்கு நல்லா கிளியரா தான் இருப்பீங்க, வச்சிருப்பீங்க. பட் எனிவே நீங்களும் அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டே வரணும். கொஸ்டின்ஸ் வந்துட்டு நாளைக்கு தான் பாக்குற மாதிரி பார்க்கலாம் என்னன்னு. சரிங்களா? மேக்ஸிமம் முடிச்சிருவேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் தான் எடுக்கும். இன்னைக்கு நான் முடிச்சுட்டு கான்செப்டை நாளைக்கு நான் முடியும். நான் அப்ளைடு மெக்கானிக்ஸ் முடிச்சிருவேன். மேக்ஸிமம் நாளைக்கு ஒரு செக்ஷன் எடுத்து முடிச்சிருவேன். சரிங்களா? டாபிக்ஸ் கம்மி தான்பா உங்களுக்கு. சரிங்களா? நம்மளுக்கு கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா அதுக்கு ரிலவெண்டான கொஸ்டின்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவ்வளவுதான். சரிப்பா. ஓகே. என்ன மார்னிங் கொஞ்சம் போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். மத்தியானம்னாவே அந்த வெயிலுக்கு அதிகம் தூக்கமா இருக்கும். கொஞ்சம் டயர்ட் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? பட் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். பேசிக் சயின்ஸ் பொறுத்தவரைலாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? நீங்க தான் பயந்துட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? சிம்பிளா தான் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நல்லா கொண்டு போவோம். இதுல மார்க் நல்லா டார்கெட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம வந்துட்டு நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் வந்துட்டு என்னுடைய டார்கெட் வந்துட்டு எல்லாருமே 70+ மினிமம் எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா இப்ப மத்த நம்ம இன்ஸ்டியூட் இப்ப நான் எடுத்திருக்கேன், உங்களோட எனக்கு தான் அதிகம். சரிங்களா? இப்ப நான் தனியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்துட்டு ரிசல்ட் நல்லா ஃபுல்லா மார்க் நல்லா ஹையஸ்ட் மார்க்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸோ நான் இதை முடிச்சுட்டு நான் பண்றேன். நீங்க படிக்கிறது படிச்சுட்டு இருங்க. சரிங்களா? ரைட். உங்களுக்கு நோட்ஸ் வச்சிருப்பீங்களா? அப்ளைடு மெக்கானிக்ஸ் அதையும் சைட்ல வச்சுங்க. நான் இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா அது இன்னும் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கூட பாத்துக்கங்க. சரிங்களா? பார்த்துட்டு இல்லைன்னா இந்த கொஸ்டின்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே பாருங்க. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு இன்னும் நல்லா பெஸ்டா நிறைய பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதான்பா. ஸோ இது வரல இருக்கட்டும். ரிமைனிங் டாபிக்ஸ் மூமெண்ட், கப்புல. சரிங்களா? மூமெண்ட்ல தான் வெரினா தியரம் இருக்கும். ஸோ மீதி இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேவா? தேங்க்யூப்பா. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்க டைம் எடுத்துங்க. இப்போ 11:30னா 11:45 கூட ஸ்டார்ட் பண்ணுவோம். பொறுமையா சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பேர் டைம் பொறுமையா சாப்பிடுங்க. சரிங்களா? ஒரு 11:45 கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ 10:45 ஆக போதா, 11:45 கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். பார்த்துட்டு கிளாஸ் எடுக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமை. சரிப்பா. சரி, ஓகேப்பா. தேங்க்யூ. ஸோ ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.